இன்றைய சாய் சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகர் நந்தா. ஹாய். கூல் கூல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சூர்யா கதாநாயகனா நடிக்க அமீர் இயக்கத்தில் உருவான முதல் படைப்பான மௌனம் பேசுதே படத்திலே அறிமுகமான நந்தாவிடம் நடிப்பு திறமை ஒளிந்திருப்பதை கண்டுபிடித்த முதல் தயாரிப்பாளர் எஸ் டான். என்ன பண்ற? இல்ல ஃப்ரெண்ட் ஒருத்தர் வரனாரு, அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் உன் ஃப்ரெண்டா? சாரிடா. மணிரத்னம், சங்கர் போன்ற முக்கியமான இயக்குநருடைய தயாரிப்பு நடிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்ற நந்தா ஒரு திரைப்பட தயாரிப்பாளரும் கூட. ஒரு காலகட்டத்திலே விஷாலின் நட்பு வலயத்திலே மிக நெருக்கமாக இருந்த நந்தா அந்த நட்பை பற்றியும் இந்த திரையுலகில் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றையும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். தானும் அழைப்பு விடுக்கலைன்னா கூட நந்தா நடிகராக இருப்பாரா? ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் சார். ஏன்னா தானு சாரோட வழிகாட்டில் தான் எனக்கு இவ்வளோ தூரம் வர முடிஞ்சுது. எனக்கு அவர் இல்லாமல் நான் எப்படி வந்திருப்பேன்னு சொல்ல முடியாது சார். பெரிய கேள்விக்குறி தான். நடிக்கிறதுக்கு ஆர்வம் இருந்தது சார். ஆனால் நான் எங்கேயும் ட்ரை பண்ணல. நான் ஃபஸ்ட்டு வந்து தானு சார்கிட்ட சொன்னது வந்து நடிக்கணும் சார் அப்படின்னா அவர்கிட்ட தான், சார்கிட்ட தான், அண்ணங்கிட்ட தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. இன்ஃபேக்ட் அது எப்படி டைமாக என்னன்னு சொல்ல தெரியல. என்னை ஃபஸ்ட்டு பார்த்தப்போ நான் கேட்குறதுக்கு முன்னாடி அண்ணன் கேட்டார், நீ நடிக்கலாமேப்பா அப்படின்னாரு. இல்லைண்ணா எனக்கு அதான் ஆசை, எனக்கு பண்ணணுன்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாம் நான் காமிச்சப்போ அவர் சொன்னார், நீ வெயிட் பண்ண. அப்போ அண்ணன் வந்து ஆளவந்தான் படம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து என்ன சொன்னார், உனக்கு ப்ராப்பராக வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு நான் உனக்கு லான்ச் பண்ணுறேன், நீ வேறு யாரையும் போய் பார்க்காத அப்படின்ட்டார். எந்த டேரக்டரும் எந்த ப்ரொடியூசரை பார்க்காத, நான் உன்னை லான்ச் பண்ணணும். அதுக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து நீ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் சேரு, சினிமா பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ப்ராப்பராக ஒரு ஃபைட்டு, ஒரு டான்ஸு, இது எல்லாத்துக்குமே ட்ரைனிங் போயிட்டு ஒரு 1 or 2 years வந்து போயிரு. அதுக்கப்புறம் நான் உன்னை லான்ச் பண்ணுறேன்னு சொன்னார். ஸோ அண்ணனோட வழிகாட்டுதல் தான் இதில். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான் கண்டிப்பாக. எப்படி இந்த திரைப்பட பயிற்சி கல்லூரி அனுபவம்? நல்லா இருந்தது சார். எனக்கு அது ஒரு புது அனுபவம். நல்ல எக்ஸ்போஷர் கிடச்சிது அங்கே. ஆக்சுவலி ஆக்டிங் வந்து 1 year தான், மற்ற டெக்னிக்கல் கோர்ஸ் வந்து 3 years. ஸோ எனக்கு அங்கே இருக்கிற அங்கே பண்ண அந்த வீடியோ சாங் ஆகட்டும், இல்லை அந்த டிப்ளமோ ஃபிலிம் ஆகட்டும், எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்தது. ப்ளஸ் என்ன, அங்கே வந்து ஒரு மெத்தடிக்கல் ஆக்டிங், ப்ராக்டிக்கல் தான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், கேமரா வந்து பயப்படாமல் ஃபேஸ் பண்ணோம். ஒரு சீன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எப்படி நடிப்ப அப்படின்னு நம்மளை ஃபஸ்ட்டு பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. இல்லை நீ இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு இன்னும் தே கைடட் அஸ் ஓரளவுக்கு. அது வந்து இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ப்ளஸ் என்ன, அந்த எண்ட் ஆஃப் த இயர் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து பண்ணுவோம். டிப்ளமோ ஃபிலிம் அண்ட் டிப்ளமோ சாங், இது வீடியோ சாங் பண்ணுவோம். அதில் வந்து நம்ம அந்த 1 year கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு தளமாக இருந்தது. அந்த ஒரு 1/2 hour படம், அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு அதை வந்து இட் கேவ் மீ எக்ஸ்போஜர் டு வேர்ல்ட் சினிமா. ஆக்சுவலாக அங்கே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது தான் வந்துட்டு கோவா கூட்டிகிட்டு போனாங்க ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வெளியில் போய் அந்த மாதிரி படங்கள் வந்து பார்க்க ஆரம்பித்தப்போ தான் ஐ காட் எக்ஸ்போஸ்ட் டு வேர்ல்ட் சினிமா. ஸோ அதெல்லாமே ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார் அந்த 1 year. அங்கே உங்களுக்கு நடிப்பு சொல்லி கொடுத்ததில் முக்கியமானவர்கள் அப்படின்னு யாராவது இருக்காங்க சொல்ல முடியுமா? இருக்காங்க. அருணாச்சலம்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் இருந்தார். அவர் எனக்கு ஒரு பெரிய, இன்றைக்கு வரைக்குமே எனக்கு ஒரு பெரிய கைடன்ஸ் சார். கூட சுப்பிரமணியம் சார்னு சொல்லி, அவர் இப்போ இல்லை, அவர் தவறிட்டாங்க சார் வந்து. அப்புறம் கேப்ரியல் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், அவரும் சாரும் இல்லை. ஆனால் இப்போ வரைக்கும் அருணாச்சலம் சார் வந்து எனக்கு அந்த கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவருக்கு தெரியும் தானு சார் படத்தில் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கு தெரியும், நான் சொல்லியிருந்தேன். அப்போ வந்து இன்ஸ்டியூட் இல்லாமல் எனக்கு வீட்டில் வந்து எனக்கு நிறைய ப்ராக்டிக்கலாக எனக்கு செஷன்ஸ் வந்து நிறையா வந்து பண்ணார். தனிப்பட்ட முறையில் வந்து ரொம்ப ஒரு ஆக்டிங்கில் இப்படியெல்லாம் இருக்கா, இப்படியெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாடமாக இருந்தது சார். மிஸ்டர் அருணாச்சலம் சார் வந்து இன்றைக்கு வரைக்குமே எனக்கு ஒரு பெரிய ஆசிரியராக இருக்கார். முதலாக ரத்தனகுமார் இயக்கத்தில் தான் நீங்கள் நடிக்கிறதா? ஆமாம் ஆமாம். அதை படம் நடக்கலை. அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை சார். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் வெயிட் பண்ணி ரத்னகுமார் சார் டைரெக்ஷனில் வந்து அந்த கதை தான் ஃபைனலைஸ் பண்ணாங்க தானு சார். அது பண்ணும்போது ரொம்ப வி ஹேட் அ வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா ரத்னகுமார் சாரோட பெரிய ஒரு ஒர்க் அட்மையர் பண்ண ஒரு கிழக்கு சிமிழ் ஆகட்டும், இல்லை வந்து மற்ற பாரதிராஜ் சார் படங்கள் ஆகட்டும், ஒரு பெரிய ஃபேன் வந்து சாருக்கு. ப்ளஸ் நம்ம ஊர் வேறு, அவர் பேசுகிற அந்த நேட்டிவிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருந்தது அந்த படம் ஆரம்பிக்க முடியாது. அவர் கூட ட்ராவல் பண்ணுவதும், அவர் ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ். எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்சஸ் ஒப்பீனியன் தான் இருந்தது எனக்கும் ரத்னகுமார் சாருக்கும்.
ஏன்னா போக 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 எனக்கு ஒரு 10 to 15 டேஸ், ஏன்னா எனக்கு இது ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கும்போது நான் எனக்கு வேணுங்கிற விஷயத்த வந்து நான் வந்து நோ 100% இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஒரு டைரக்டருக்கு என்ன வேணும், ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன வேணும்னு நான் வந்து பண்ண முடியும். ஸோ பட் தேர் வாஸ் லாட் ஆஃப் டிஃபரன்சஸ் ஒப்பீனியன் அது ஷூட்டிங் நடக்க. அப்படிங்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு இது கரெக்டாக வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து எனக்கு வந்தது. ஸோ அப்புறம் தான் வந்து நான் தானு சார் கிட்ட போய் ஒரு நாள் வந்து நான் மனம் திறந்து பேசினேன். ஏன்னா எனக்கு அண்ணன் மாதிரி, ப்ரொடியூசர் மாதிரி இல்லை, எனக்கு அண்ணன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் படத்தை, நம்ம என்னென்னு பேசிட்டு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். ஏன் என்ன பிரச்சனை கேட்டப்போ நான் இருக்கிற பிரச்சனைலாம் சொன்னேன். காஸ்டியூம் சைடு இல்லை வந்து சீன் வந்து அவர் கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லைங்க படத்தில் அப்படிங்கும்போது தான் சார் அப்படியா சரி நிறுத்திடலாம் அப்படின்ட்டார். ஒரே வார்த்தை தான், நான் உனக்காக தான் படம் பண்ணுறேன், உனக்கு திருப்தி இல்லைன்னு நிறுத்திடலாம், படம் பார்த்துடலாம் அப்படின்னாரு. அப்புறம் பார்க்கும்போது அண்ணனுக்கும் கொஞ்சம் அதில் ஒரு செகண்ட் தாட் இருந்தது. ஸோ வி ஹேட் டு ஸ்டால் த ஃபிலிம். டேரக்டர்கிட்ட பேசி இதை சார்ட் அவுட் பண்ண முடியலையா? இல்லை சார், பண்ண முடியல ஆக்சுவலாக. நான் நிறையா பேசினேன். சார் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போய்க்கலாம் சார் அப்படிங்கும்போது ரத்னகுமார் சார் வந்து கொஞ்சம் ஸ்டபனாக இருந்தார், எனக்கு இதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இல்லை. ஸோ அது வந்து தானு அண்ணனுக்கு வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுது நான் சொன்ன விஷயங்கள். அவர் உடனடியாக ஸ்டாப் பண்ணிட்டார். எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக, ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு படம் அனௌன்ஸ் பண்ணி ஒரு படம் வந்து நிற்கிது அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் சார் எப்படி அது ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இட் வாஸ் அ வெரி டிஃபிகல்ட் டைம். ஆனால் தானு சார் வந்து அதுக்கு இடமே கொடுக்கல. அவர் சொன்னார், இது வந்து நம்ம நிறுத்திட்டோம் அப்படிங்கிற பேர் வந்து வந்ததுன்னா என்னோடய ஃப்யூச்சரே பாதிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த டைம்லேயே வந்து சார் 99 98ன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 80-90 லட்சம் ரூபா செலவு பண்ணிடுறாரு அந்த படத்துக்கு. அதில் ஆமாம் சார். ஆக்சுவலாக 20 நாள் ஷூட்டிங்கே நடந்திருக்கு, என்ன சொல்ல போகிறார். கிட்டத்தட்ட 80-90 லட்சம் ரூபா செலவு பண்ணிவிட்டு அந்த படத்தை வந்து ஸ்டால் பண்ணுறாரு. அது ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் சார் ஒரு ப்ரொடியூசருக்கு. ஸ்டால் பண்ணிவிட்டு நீ கவலைப்படாத, நம்ம இமீடியட்டாக இன்னொரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தது தான் புன்னகை பூவே. மிகச்சிறந்த அனுபவம் சார் அது. எஸ்டி சபா டைரக்ஷனு. வெரி குட் கிரியேட்டர். ஆமாம் சார், வெரி குட் கிரியேட்டர். அந்த கதை வந்து அந்த பீரியடுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, இட் வாஸ் அபோவ் ஆவரேஜ், கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் இருந்தது. ஸோ அது வந்து அது கரெக்டான ஒரு கதையாக வந்து தோணுச்சு தானு அண்ணனுக்கு. இது வந்து பண்ணலாம், ஒரு டபுள் ஹீரோயின் சப்ஜெக்ட், ஒரு ஹீரோயின் ஓரியன்டாகவும் இருக்கும், ஒரு ஹீரோக்கும் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான படமாக அமைன்னு சொல்லி தான் வந்து அது பண்ணோம். அது பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு கிடைச்ச இன்னொரு வாய்ப்பு தான் மௌனம் பேசியது. அந்த புன்னைப்பூவோட ஆடியோ லான்ச் இன்விடேஷன் பார்த்து தான் அமீர் சார் வந்து என்னை கூப்பிட்டு அந்த படத்தை கொடுத்தாரு. பட் அது ரெண்டுமே பேரலாக நடந்தது சார். அமீர் இயக்கத்தை நடிச்சது அப்படியே பெரிய யூனிவர்சிட்டி சார் அவர். ஏன்னா அவர் ஃபஸ்ட் டைம் இன்விடேஷன் பார்த்துட்டு எனக்கு அப்ராஜித் ஃபிலிம்ஸ்லேருந்து எனக்கு கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அமீர் சார் மீட் பண்ண, பாலசரோட அசோசியேட், சூர்யா வச்சு படம் பண்ணுறாங்க, மௌனம் பேசியது சார் பார்க்கணுன்றது. நான் போகிறேன் அமீர் சார் கிட்ட, ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் அமீர் சாரை. அமீர் சார் ஒன்று தான் சொன்னார், நான் தான் நீங்கள் ஏற்கனவே ஹீரோ ஒரு படம் பண்ணிகிட்ருக்கீங்க, இதில் இன்னொரு கேரக்டர் ஒன்று இருக்குது, ரொம்ப முக்கியமான கேரக்டர், கண்டிப்பாக நான் உங்களுக்கு பெரிய பேர் வாங்கி கொடுக்கும். எனக்கு என்னமோ அவர் பேசின விதம் வந்து எனக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்துரு. ஏன்னா சூர்யாவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபிலிம், நந்தாவுக்கு அடுத்த பண்ணக்கூடிய ஒரு படம், ரெண்டாவது நந்தா படம் பண்ண ப்ரொடியூசர்ஸ், பாலா சாரோட அசிஸ்டண்ட் அசோசியேட். ஸோ இப்படி ஒரு டீம் வந்து வரும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஒரு படமாக இருக்கும் புன்னகை பூவேக்கு அப்புறம் அப்படிங்கிறது தான். ப்ளஸ் ஏன்னா எனக்கு அமீர் சார் வந்து கொடுத்த தைரியம் தான் அந்த ஒரு ஃபஸ்ட் மீட்டிங்கில் தான். நான் கதையை கேட்கல ஆக்சுவலாக. ஸோ நான் அப்போ ரொம்ப ஒரு ப்ளேபாய் கேரக்டர், நான் உங்களுக்கு அப்புறம் கதை சொல்கிறேன், பட் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னாரு. எனக்கு உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னார். ஏற்கனவே வேறு ஹீரோ கமிட் பண்ணிட்டோம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு, பட் இந்த இன்விடேஷன் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்னமோ நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க தோணுது, ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க தோணுது அப்படின்னு சொல்லி தான் நான் கூப்பிட்டேன். ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னாரு. இல்லை சார் நான் பண்ணுறேன். இல்லை நீங்கள் தானு சார்கிட்ட பேசிட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள், ஏன்னா அந்த படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, நம்ம இன்னும் 1 வீக்கில் ஷூட்டிங் ஆரம்பிக்கணும். இன்னும் அந்த படம் எத்தனை நாள் ஷூட்டிங் இருக்குன்னா இன்னொரு 35-40 டேஸ் இருக்கும் சார் அப்படின்னு. இல்லை நம்ம நெக்ஸ்ட் வீக் ஆரம்பிக்கணும்னா தான் நான் சூர்யா டேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னப்போ தான் அங்கே தான் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் இருந்தது. நம்ம எப்படி போய் தானு சார்கிட்ட கேட்குறது, ஏன்னா ஏற்கனவே ஒரு படம் நின்று போய் புன்னகை பூவேங்கிற 2வது படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம நடுவில் போய் இன்னொரு படத்துக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அது ஒரு ப்ரொடியூசராக வந்து அண்ணன் எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்தது. எதுக்கு நீங்கள் கேட்டு சொல்லுங்க அப்படின்னா, நான் அப்போவே தானு சார்கிட்ட வந்து சொன்னேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்திருக்குன்னு அப்ராஜித் ஃபிலிம்ஸு, பாலா சார் ஒரு அசோசியேட் அமீர் சார் டைரக்ட் பண்ணுறாரு, அவங்க நெக்ஸ்ட் வீக் டேட் கேட்குறாங்க, என்ன பண்ணலாங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியா, அப்ராஜித் ஃபிலிம்ஸா, நீ அந்த படம் பண்ணு அப்படின்னு ஒரே வார்த்தை தான், நீ அந்த படம் பண்ணு, கரெக்டாக இருக்கும் உனக்கு, அது நல்லாயிருக்கும் அந்த படம், சூர்யா கூட காம்பினேஷன் நல்லா ரீச் ஆகும், அந்த படம் பண்ணு
நம்ம தள்ளி வச்சுக்கலாம் படத்தை அப்படின்னாரு. Great. ஒரே வார்த்தை, தள்ளி வச்சுக்கலாம். இது எத்தனை நாள் கேட்குறாங்க ஷூட்டிங் தெரிலன்னா, கிட்டத்தட்ட ஒரு 60-70 டேஸ் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. தள்ளி வச்சுக்கலாம் படத்தை. நான் ஏற்கனவே அந்த படம் நின்று இருக்கு. திருப்பி அதை செகண்ட் பண்ணும்போது திருப்பி ஒரு 15 டேஸ் ஷூட்டிங் முடிச்சிட்டோம். ஏன்னா இதில் எல்லாத்தோட டேட்ஸ் 2 Correct. ஹீரோயின் திருப்பி அதில் ஒரு investment திருப்பி வந்து இருக்குல்ல. அது ஒரு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போது நீ அதை பற்றி கவலைப்படாத, நீ அந்த படம் பண்ணு அப்படின்னாரு. ஸோ அப்போயே வந்து அமீர் சார் கிட்ட போய், இல்லை சார் தானு சார் வந்து படத்தை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாரு, அப்புறம் பண்ணிக்கலான்ட்டார், நீங்கள் இந்த படம் முடிச்சுட்டு வர சொல்லிட்டாரு. ஸோ அப்படி நடந்தது தான் மௌனம் பேசியது. ஸோ எனக்கு வந்து அது ஒரு 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 பெரிய ஆக்சுவல் நியூ கமரா, எனக்கு அவ்வளோ எக்ஸ்போஷர் கிடையாது தமிழ் சினிமாவில். Correct. ஸோ ரொம்ப ஆட்கள் பழக்கம் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி என் ஃபேமிலியில் யாருமே இல்லை சினிமாவில். ஸோ வந்து எனக்கு வந்து பெரிய பில்லர் சப்போர்ட் வந்து அப்போது தானோன்னு தான். அவர் நினச்சிருந்தானே, இல்லை வேண்டாம் நம்ம படம் முடிச்சுட்டு போகணும்னு இந்த சொல்லி படம் தான் நான் மௌனம் வாய்ப்பே பேசியே நான் பண்ணியிருக்கவே மாட்டேன். கரெக்டு தான். ஸோ அதெல்லாமே அமைஞ்சு வந்தது சார் அந்த டைமில். ப்ளஸ் அமீர் சாரோட ஒர்க் பண்ணது வந்து பிக் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவர் இஸ் வெரி வெரி பர்டிகுலர். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் உங்கள் கை அசைவிலிருந்து கண்ணை அசைவிலிருந்து எந்த டைலாகில் நீ வந்து கண் அசைக்கணும், கை அசைக்கணும் அப்படிங்கிற இஸ் வெரி வெரி பர்டிகுலர். வெரி வெரி பர்டிகுலர் எல்லாத்துக்குமே. முதல் படத்துலேயே அவ்வளோ தெளிவாக இருந்தார். ஆமாம் சார், ரொம்ப தெளிவாக இருந்தார். சூர்யா காட்டும், எனக்காட்டும், ட்ரிஷா காட்டும் இஸ் வெரி வெரி பர்டிகுலர். நீங்கள் வந்து சொந்தமாக இம்ப்ரவைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பண்ணவே முடியாது. அவர் சொன்னது பண்ணாவே எக்ஸ்ட்ரானரி வரும். அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது சார். ரொம்ப நல்லா இருந்தது அந்த படம் ஒர்க் பண்ணினது. ஹவர்ஸ் இட் ஒர்க்கிங் வித் சூர்யா? கிரேட் சார். சூர்யா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா நடிக்க வரக்கு முன்னாடியே நாங்கள் 2 பேரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருஷமாக பழக்கம். டான்ஸ் கிளாஸ், ஃபைட் கிளாஸ் எல்லாம் ஒன்றா தான் போயிட்டு இருந்தோம். ஸோ அவருக்கு தெரியும் அந்த படம் நின்னது, புன்னை பூவே படம் பண்ணிகிட்டு இருக்கிறது. இது வந்து மௌனம் பேசி கன்ஃபார்ம் பண்ணி சைன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் சூர்யாட்ட கால் பண்ணி சொன்னேன், சூர்யா நான் மௌனம் பேசி இதை பண்ணுறேங்க. யோ அப்படியா, வேறு யாரும் பண்ணுற மாதிரி இருந்தது? இல்லை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சூப்பர்யா, நல்ல கேரக்டர், நல்ல படம், நல்ல பேர் வரும் அப்படின்னாரு. ஸோ எனக்கு அதில் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஆஸ் அ ஃப்ரெண்டாக கூட ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ணன் அவர் வந்து ஒவ்வொரு ஷாட்லேயும் அவர் கொடுத்த அந்த 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 மெனக்கெடல். பாலா சார் படம் முடிச்சுட்டு வந்திருக்காரு அப்போ தான். ஸோ ஹி ஹேட் அ லாட் ஆஃப் டவுட்ஸு. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இல்லை சார் இது மட்டும் பண்ணுங்க அப்படின்னு தான் ஒரே வார்த்தை ஒரு அமீர் சார் கேட்டிருந்து. அது எப்படி அவர் கிராஸ் பண்ணுறாரு, அவங்களுக்குள்ளே எப்படி இருக்குது அந்த கான்வர்சேஷன் ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் டைரக்டராக. ஸோ நம்ம அதிலிருந்து எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு தான் நான் ஒரு விஷயமே நான் வந்து அப்சர்வ் பண்ணேன். ஸோ இட் வாஸ் மோர் ஆஃப் அன் அப்சர்வேஷன் ஃபிலிம் தான் எனக்கு வந்து. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் இருக்கும்போது இட் வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ ஆஸ் அ நியூ கமர். படம் பார்த்துட்டு தானே என்ன சொன்னார்? தானு சார் சொன்னார், படம் பார்த்துட்டு புனை போய்க்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு படம். ஆமாம், அது லான்ச்சிங் ஃபிலிம் மாதிரி அதான் ஃபஸ்ட் படம் ஆயிடுச்சு. ஸோ வந்து அது படம் பார்த்துட்டு நான் ப்ரிவ்யூ ஷோக்கு நான் கூப்பிட்டேன் தானு சாரை. கூப்பிட்டு கேட்டுகிட்டே இருப்பார் தானுன்னு, நல்லா வந்துட்டுருக்கல, ஈக்குவலாக கேரக்டர் நல்லா இருக்கா, சூர்யா பண்ணுறா அப்படி எப்படி இருக்குது சீன்ஸ் எல்லாம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். நான் எப்படியோ 3 days once 4 days once தானு சார் வீட்டுக்கு போய் நான் பார்த்துருவேன். காலையில் ஏர்லி மார்னிங் ஷூட்டிங் போகிறக்கு முன்னாடி அண்ணனை போய் பார்த்துட்டு தான் நான் ஷூட்டிங் போவேன். இன்றைக்கி என்ன எடுத்தாங்க, நல்லா எடுக்கிறாங்களா, எப்படி இருக்குன்னு கேட்டுகிட்டே இருப்பார். அப்படிங்கும்போது நான் ப்ரிவ்யூ இருக்குது, அதான் பார்த்துடலாம் அப்படின்னாரு. அப்புறம் பார்த்துட்டு காரில் இறங்கும்போது 2 பேரும் ஒன்றா தான் காரில் போனோம். அப்போ சொன்னார், எனக்கு பயமாக இருக்குது கோவிந்த் அப்படின்னாரு. ஏங்கண்ணா அப்படின்னேன். இல்லை எனக்கு படம் பார்த்ததுக்கப்புறம் தான் திருப்தி வரும், எனக்கு டென்ஷனாக இருக்குது படம் பார்க்க அப்படின்னு. படம் பார்த்துட்டு அவ்வளோ திருப்தி, ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டாரு. ஈக்குவலாக அமீர் வந்து உனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அப்படியே எடுத்திருக்காருப்பா. நல்ல நல்ல ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார். இன்ஃபேக்ட் வந்து எனக்கு அடுத்த படம் வந்து பண்ணுறதுக்கு புனை போய்க்கு அப்புறம் பண்ணால் நீங்கள் அமீர் கூட்டிகிட்டு வா, நம்ம கதை கேட்கலாம் அப்படின்னாரு. ஆமாம், அப்போ அமீர் சார் கூப்பிட்டு போனேன். மௌனம் பேசி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அமீர் சார் கூப்பிட்டு போய் மீட்டெல்லாம் பண்ண வச்சேன். அப்போ ராம் படம் வந்து டிஸ்கஷன் கூட போச்சு. பட் அட் சம் பாயிண்ட் ஐ திங்க் அது ஒர்க் அவுட் ஆகலை. பட் he was வெரி ஹாப்பி வித் த ஃபிலிம். அதுக்கப்புறம் சொன்னார், இந்த படம் வந்து கரெக்டாக இருக்கும், நம்ம புனை போய் அதுக்கப்புறம் வந்து உனக்கு நல்ல ஒரு ரெகக்னேஷன் வந்துடும் இந்த படத்தில், நம்ம படம் லான்ச் ஆக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஜட்மெண்ட் வாஸ் ரைட். தானுக்கு இருந்த அதே திருப்தி உங்களுக்கு இருந்த அந்த படத்தை பார்க்கும்போது? கண்டிப்பாக சார் எனக்கு இருந்தது. ஏன்னா அது ஈக்குவல் ஆஸ் அன் ஆக்டராக வந்து ஐ ஹேட் ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இன் த ஃபிலிம், நாட் லே வித் சூர்யா பட் அவுட் சைட் இல்லாமல் outside the scenes with Surya also, it had equal importance and it had its own identity. அந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு தெரியும், அந்த கேரக்டர் வந்து அந்த டைமில் இப்போ வரைக்குமே மௌனம் பேசியது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஐம் கண்ணன். சொல்லுங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் பேச்சுலர். நீங்க? ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணுறக்கு. ஐம் கண்ணன், மந்த்லி 15,000 சாலரிஸ்,
கிட்டத்தட்ட 35-36 டேக் போச்சு சார் அந்த ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது. அண்ட் இட்ஸ் வெரி பர்டிகுலர். அந்த டை அந்த Correct. இன்னும் அந்த இட் வாஸ் வெரி பர்டிகுலர். எனக்கு வந்து என்னடா இது, எதுக்கு இவ்வளோ டேக்கு, என்ன எதிர்பார்க்குறாரு? நான் ஒரு கட்டத்தில் கேட்டேன், சார் என்ன சார் இப்போ எப்படி சார் பண்ண முடியும்? ஸோ பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது சார். அந்த கெமிஸ்ட்ரி பிட்வீன் அந்த அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப், அந்த vision கெமிஸ்ட்ரி. இருக்குல்ல. ஆமாம், விஷன் சார். இட் வாஸ் அமேசிங் டு சி. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து என்னை நான் ஸ்க்ரீனில் பார்க்குறேன் அப்படிங்கும்போது அந்த இன்ட்ரடக்ஷன் ஆகட்டும், இல்லை வந்து அந்த தியேட்டரில் போய் பார்க்கும்போது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் ஆகட்டும், ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி ஆஸ் அ நியூ கமர். இந்த படமாகட்டும், புன்னகை பூவாகட்டும், இதில் நடிக்கும்போது எந்த காட்சியில் நடிக்கும்போது வந்து நந்தா கொஞ்சம் சிக்கல் இருந்தது? ஆக்சுவலாக அப்படி பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது. வெரி கம்ஃபர்டபுள் இன் போத் த ஸ்கிரிப்ட்ஸ். ம். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள் தான். ம். ஏன்னா அந்த டோட்டல் அவுட் அண்ட் அவுட் காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். காமெடி ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு மௌன பேசல அப்படியே செட் ஆயிடுச்சு. புனைப்போ இட்ஸ் வெரி சீரியஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ், வெரி ரொமான்டிக் அண்ட் 2 ஹீரோயின்குள்ளே நடக்கிறது, அவங்களுக்குள்ளே நடக்கிற பாலிடிக்ஸ். ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு நடித்த சீன் அப்படின்னு ஒன்று சொல்ல முடியாது. போத் வேர் இன் மை கம்ஃபர்ட் ஜோன் தான். அதைத் தொடர்ந்து நீங்கள் நடித்த படங்களில் கோடம்பாக்கம் ஒரு முக்கியமான படம் உங்களுக்கு. ஆமாம் ஆமாம் சார், ஆமாம். கோடம்பாக்கம் வந்து அந்த படம் ஏன் வந்து எனக்கு அது நான் பண்ணேன்னா, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட வாழ்க்கை ஒரு காமிக்கிற ஒரு படம். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு, ஏன்னா அப்போல்லாம் இது இல்லை, சோஷியல் மீடியா இல்லை, அப்போல்லாம் வந்து ஃபிலிம் தான், இட்ஸ் நாட் அவங்களுடைய டிஜிட்டல். பிரச்சனைகள் அவ்வளவா வெளியில் டிஜிட்டல் தெரியாது. ஒவ்வொரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு படம் வந்து ப்ரொடியூசர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சினிமாக்குள்ளேயே இருந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பற்றி சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டாக எனக்கு தோணுச்சு. ஐ திங்க் இட் வாஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு படத்தை கொண்டு வரப்போ, ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ எனக்கு அந்த டைமில் வந்து ஓகே சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து அந்த படம் வந்து பண்ணோம். அந்த படத்தில் நடந்த மாதிரி தான் அந்த படத்துக்கும் நடந்தது ரிலீஸ் அப்போ. அப்படியா? ஆமாம் சார், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ரிலீஸ் த ஃபிலிம். தேர்ஸ் லாட் ஆஃப் ஆல்மோஸ்ட் ரியல் ஸ்டோரி ஆயிடுச்சு. ரியல் ஸ்டோரி ஆயிடுச்சு. பட் இட் வாஸ் குட். மேபி கமர்ஷியலாக வந்து இட் வாஸ் நாட் அ ஹியூஜ் ஹிட். பட் அதில் சாங்ஸ் வந்து தெரிஞ்ச படமாக இருந்தது. தெரிஞ்ச படம். இப்போ வரைக்கும் அந்த சாங் வந்து இட் இஸ் ஆன் த பிளேலிஸ்ட் ஆஃப் ஆல் த சேனல். ஸோ ஒரு விதத்தில் ஒரு படம் வந்து இட் ஹஸ் கிளிக்ட். அகத்தியன் இயக்கத்தில் ஒரு படம் நடிச்சிங்க இல்லையா? ஆமாம் செல்வம். ஆமாம் சார், செல்வம். அப்போது நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்த எனக்கு அகத்தியன் சார் வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்குது அவரோட படங்கள் மேலே. காதல் கோட்டை ஆகட்டும், இல்லை இன்னும் ஒரு அந்த டைமில் இன்னும் இட் வாஸ் அ வெரி சென்சேஷனல் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கதை வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் சொன்னார் சார். இட் வாஸ் அமேசிங். வந்து அவர் அந்த பழசெல்லாம் மறந்துடுவான், பழசை மறந்துட்டு தன் யாருன்னு தேடிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். ஐ திங்க் அந்த டைமில் ஒரு நல்ல ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டராக. எனக்கு டவுட் சார், இது என்னால் பண்ண முடியுமா, எனக்கு தெரியல, டூ ஏர்லி ஃபார் மீ. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுல் ஸ்கிரிப்டே நடிச்சு காமிச்சார். அவர் நடிச்சே காமிச்சிட்டார். அதுக்கப்புறம் உங்கள் கூட ஒரு படத்தில் நடிக்கவும் நடித்தார்ல. ஆமாம், நடித்தார். அகரம்ல நடித்தார். ஸோ அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு என்ன, அந்த அவ்வளோ ஸ்ட்ரெயின்ஃபுல்லாக இருந்தது ஒவ்வொரு சீன்ஸ் பண்ணுறதுக்கு. அகத்தியன் சார் வந்து அவர் ஒரு விஷயம் பண்ணும்போது கூட 10 விஷயம் பண்ணுவார். அவரோட மேனரிசம் அது வந்து. ஒரு விஷயம் சொல்லும்போது ஒரு 10 விஷயத்தை நினைக்க தோணும். அவர் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு விஷயம் சொல்லும்போது இதை விட்டுட்டு அடுத்த விஷயம் சொல்லுவார், அது பிரேக் ஆகி அடுத்த விஷயம் சொல்லுவார். ஸோ அதையும் நம்ம கிராஸ் பண்ணணும். ப்ளஸ் அது வந்து அது கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் அது இன்க்ளூட் பண்ணிட்டேன். அவர் வந்து அந்த பாதியை பேசி பிரேக் பண்ணி இன்னொரு விஷயத்துக்குள்ளே போகிறத அது வந்து நான் கொஞ்சம் கேட்ச் பண்ணிட்டேன். இது பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அப்புறம் ஒரு 2-3 சீன் போக அந்த பழசை வந்து ரிமெம்பர் பண்ணுற ட்ரை பண்ணுறான். ஆனால் யாருன்னு தெரியல, யார்கிட்ட போய் கேட்குறேன்னு தெரியல அப்படிங்கிற அந்த தவிப்பு. ஸோ இதெல்லாமே அந்த ஒவ்வொரு சீக்வன்ஸ் வந்து பண்ணும்போது அந்த ஒரு சீன் பண்ணதுக்கப்புறம் நான் தூங்கிடுவேன். கிட்டத்தட்ட 7-8 டேக் போகும். ½ டே எடுப்பார் அந்த சீனை. ஏன்னா சிங்கிள் ஷாட்லேருந்து எடுப்பார் அவர். ஆமாம், நிறைய கட்ஸ் போக மாட்டார். சிங்கிள் ஷாட்டில் வேறு ஆங்கிள்ஸில் வந்து எடுப்பார், பாயிண்ட் ஆஃப் வியூ எடுப்பார், சஜஷன் எடுப்பார். ஸோ ஒவ்வொரு தடவும் வந்து ஐ ஹேவ் டு கிவ் த சேம் பெர்ஃபார்மன்ஸ். அவ்வளோ ஸ்ட்ரெயின்ஃபுல்லாக இருக்கும். என்னை தூங்க விட்டுருவார், 2 hours வந்து தூங்க விட்டுருவார், அவன் தூங்கிட்டுருவார். ஸோ இப்படி தான் போச்சு அந்த படம். ஸோ அது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட பண்ணது. சக நடிகராக மணிவண்ணனோட நடித்தது எப்படி இருந்தது? எனக்கு அவரும் எங்கள் தாத்தாவும் நல்ல பழக்கம். ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் அவர் செட்டில். எனக்கு திருப்பியும் நம்மளுக்கு அந்த அதே ஊர், அதே அந்த பாஷைகள் அப்படிங்கும்போது அண்ணன் ஆமாம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்தது. அண்ணங்கிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன. அவர் நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்காரு, பெரிய ஃபேன் நான் அவருக்கு. நான் கேட்ட அமைதிப்படை மாதிரி எப்படிங்கண்ணா ஒரு படம் எடுத்தீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் சொன்னார், எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்கண்ணா அது வந்து ரொம்ப நக்கலான ஒரு படம்னு, ஆனால் ரொம்ப சீரியஸான ஒரு படம். நான் சொல்ல வந்த விஷயம் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம்.
ஆனால் எல்லாமே அது வந்து ஒரு காமெடி படம் மாதிரி ஆயிடுச்சு. பொலிட்டிக்கல் இது ஒரு சொன்ன பாணி. சொன்ன பாணி வந்து ரொம்ப ஆனால் அப்படி சொன்னால் தான் வந்து போய் ரீச் ஆகும். நம்ம சீரியஸாக சொல்ல முடியாது அந்த விஷயத்த. ஆனால் ரொம்ப ஆழமாக பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ரொம்ப ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சென்சேஷனில் உள்ள நிறையா விஷயங்கள் வந்து நான் உள்ளே சொல்லியிருப்பேன். அந்த ஜாதி கலவரத்திலிருந்து ஒரு பின்னாடி வந்து ஒரு ஒரு தூண்டி வந்து ஒரு ஒரு விஷயத்தை டைவர்ட் பண்ணுறாங்க. மக்களுக்குள்ளே எப்படி வந்து அந்த பிரச்சனையை உருவாக்குறாங்க ஒரு பொலிட்டிஷியன் அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப சீரியஸாக நிறைய விஷயங்கள் அது பகிர்ந்துட்டார் சார் அந்த படம். எனக்கு அந்த படம் அவர் சொன்னதுக்கப்புறம் நான் திருப்பி அந்த படம் பார்க்கும்போது அந்த எனக்கு நம்ம டோட்டலாக நான் சிரிச்சிட்டு பார்த்த ஒரு வேர்ஷனே நான் மறந்துட்டு நான் வந்து வேற ஒரு வேர்ஷனில் நான் அந்த படத்தை பார்த்தேன். வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு அந்த படம் பார்த்தேன். எனக்கு அப்போ தான் தெரியுது ஒரு டைரக்டர் வந்து என்ன சொல்ல வராரு, அது எப்படி சொல்லியிருக்காரு, ஆடியன்ஸ் அது வேற விதமாக எப்படி எடுத்திருக்காங்க. பட் ஆனால் இவர் சொல்ல வந்த விஷயம் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து அவர் அண்ணன் சொன்னதுக்கப்புறம் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவே புரிஞ்சுது. அவர் கன்வே பண்ண விஷயம் ஆடியன்ஸுக்கு போய் சேர்ந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது ஒரு ஒரு 2 பாயிண்ட் இருந்தது அதில். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனர் மாதிரி இருந்தது. ஏன்னா டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் மூவிஸ் இன் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். எல்லாமே நம்ம ஒரே மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம பார்க்க மாட்டோம். எனக்கு ஒரு சொன்னதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 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 பெரிய ஒரு ஒரு பொலிட்டிக்கல் லெசன் பார்க்குற மாதிரி இருந்தது அந்த படம். ஈரம் படத்துக்காக நந்தாவை தேர்ந்தெடுத்தது அறிவழகனா சங்கரா? 2 பேரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணியிருக்காங்க சார். ஏன்னா எனக்கு தெரியாது அந்த படம். எனக்கு அப்போ உற்சாகம் படம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஜிவிபியில். அப்போ எனக்கு அறிவுலன் வந்து இப்போ எஸ்பிலிம்ஸ்லேருந்து கால் பண்ணுறேன். சங்கர் சாரோட அசோசியேட் தான் பேசுகிறேன். இந்த மாதிரி படம் பண்ணுறேன்னு தான் நீங்கள் பண்ணாங்க. ஓகே வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் படம் ஸ்கிரிப்ட் சொன்னார். 2 மணி நேரம் ஸ்கிரிப்ட் சொன்னார். அப்போ எனக்கு தெரியாது நெகட்டிவ் ரோல் பண்ணுறேன்னா போலீஸ் ரோல் பண்ணுறேன்னா எனக்கு தெரியாது. வேக ஒரு கதை சொன்னார். எனக்கு அவர் கதை சொல்ல 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 எனக்கு அந்த நெகட்டிவ் ரோல் மாதிரியே எனக்கு அந்த நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் நினச்சிட்டேன் வந்து எனக்கு போலீஸ் ரோல் தான் சொல்கிறாரு. எனக்கு அது ஒட்டவே மாட்டேங்குது அந்த ரோல். எனக்கு இது மேலேயே போகுது. ஏன்னா ஆஸ் அன் ஆக்டராக ஐ வாண்டட் டு நோ. எனக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 7 கிட்டத்தட்ட ஒரு 8 படம் லீடாக பண்ணிட்டேன். அப்போ ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு வில்லன் கிடையாது. பட் ஒரு நெகட்டிவ் ஷேடுக்கும் வில்லனுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கு. ஒரு கமர்ஷியல் படத்தில் போய் ஒரு எல்லாருமே ரம்மையை பற்றி தப்பாக சொன்னப்போ மற்றவங்க மாதிரி சந்தேகப்படாமல் போய் தானே நான் ஓட்டி கேட்டேன். அவள் எதுவுமே பேசல. ஒரு கமர்ஷியல் படத்தில் ஹீரோ வில்லனாக நடிக்கிறத விட ஒரு ஒரு நெகட்டிவ் ஷேடு உள்ள ஒரு இன்னொரு கேரக்டர் பண்ணுறதுக்கு தேர்ஸ் a lot of difference. ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு கண்டென்ட்டாக தோணுச்சு. ஸ்கிரிப்ட் முடிஞ்சோன்னா சொன்னேன் ஹரி எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் நெகட்டிவ் ரோல் நான் பண்ணுறேன். நான் போலீஸ் கேரக்டர் நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஐ நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் அ போலீஸ் ரோல். டூ ஏர்லி ஃபார் மீ டு டூ அ போலீஸ் ரோல். இல்லை உங்களுக்கு அந்த கேரக்டர் தான் வந்து இருக்கும். ஓகே என்ன பண்ணலாம்? ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீங்கள் வாங்க. டெஸ்ட் ஷூட் பண்ணணுமா? இல்லை எனக்கு லுக்ஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றணும். மற்றபடி நான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் சொன்னது தான் நான் வந்து பண்ணிடுறேன். இந்த ஹோம் ஒர்க் பண்ணுறது ஒர்க் ஷாப் பண்ணுறது எதுவுமே வேணாம் நந்தா, நீங்கள் வாங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. ஓகே நானும் ஒத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் 2 நாளுக்கு முன்னாடி சங்கர் சார் பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. சங்கர் சாரும் கூட எழுதியிருக்காரு ஸ்க்ரீன் ப்ளே அந்த படத்துக்கு ஈரம். ஸோ பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் சங்கர் சார். அப்போ சொன்னார் நான் தான் உங்கள் படங்களாக பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கு. இந்த கதை வந்து இந்த கேரக்டர் வந்து ஒரு நூல் மேல் நடக்கிற மாதிரி கேரக்டர். கொஞ்சம் ஓவரை பண்ணிங்கனாலும் அது வந்து வில்லனிசம் ஆயிரும். கம்மியாக பண்ணால் நடிக்க தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஏன்னா அது அந்த ஒரு மீட்டர் நான் வச்சுட்டு தான் நான் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கேன். அந்த கேரக்டர் சொன்னோன்னு தான் எனக்கு பயமே வர ஆரம்பிச்சிருக்காரு. ஐயோ சார் நான் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாரு. இந்த கடகடன்னு போய் ஹரிக்கிட்ட, ஹரி என்ன சார் இப்படி சொல்கிறாரு, என்ன பண்ண சொல்லுங்கள், ஒரு சீன் எடுத்து பார்த்தலாமா, ஷூட் பண்ணி பார்த்தலாமா, நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது, ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லை வாங்க பண்ணிக்கலாம். அங்கே போயிட்டு ஒரு 1 or 2 டேஸில் அந்த ஒரு மீட்டர் செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்பீடில் தான் இந்த கேரக்டர் நடக்கணும். எனக்கு பெருசாக டைலாக்ஸ் இருக்கா சார் இதில், மோர் ஆஃப் ஒரு லுக் வைஸு. ஸோ தட் வாஸ் மோர் சேலஞ்சிங். ஒரு டைலாக் பேசி வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதோட பர்ஃபார்மன்ஸ், அந்த சைலன்ஸில் நீங்கள் என்ன பண்ண முடியும். ஸோ தட் வாஸ் வெரி அது அறிவலன் கூட ஒர்க் பண்ணுறது இன்னொரு அமீர் சார் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆமாம் அதே மாதிரி தான் எனக்கு அமீர் சார் கூட ஒர்க் நான் அறிவலன்ட்டே சொல்லியிருக்கேன், திருப்பியும் அமீர் சார் கூட ஒர்க் பண்ணுற மாதிரியே இருக்கார் இவங்க கூட ஒர்க் பண்ணுறது. பிகாஸ் இஸ் வெரி அவர் ஃபிக்ஸ் ஆகிடுவார். இதுதான் ஃப்ரேமு, இதுதான் சீனு, நீங்கள் இவ்வளோ தான் நடிக்கணும், இதுக்கு மேலே பண்ணவே கூடாது அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ்டு. அவரும் சொல்லி தருவார். பட் ஹீல் கிவ் இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு ஹீ கேவ் அ லாட் ஆஃப் ஸ்கோப் பாடி லாங்குவேஜ் பொறுத்தளவில். பட் இந்த ஸ்பீடில் தான் நடக்கணும், இந்த டோனில் தான் பேசணும்,
இவ்வளோ தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும், இதுக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது யூஸ் ஃபிக்ஸ்ட். ஸோ அது ஒரு 1 or 2 டேஸில் அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இட் வாஸ் பர்ஃபெக்ட். ஸோ அந்த ட்ராவலில் தான் வந்து அது போச்சு. அண்ட் பியூட்டிஃபுல் ரிட்டன் ஸ்கிரிப்ட் அண்ட் கேரக்டர் சார். தட் வாஸ் அ டோட்டல். சங்கர் சார் வந்து டெய்லியும் பார்த்துருவார் ரஷ், டெய்லியும் பார்த்துருவார் ரஷ் என்ன பண்ணுறாங்க என்ன ஏதுன்ட்டு. எனக்கு ஒரு 15 days வந்து எனக்கு பார்க்குறாருன்னு தெரியும், ஆனால் எந்த இன்புட்டும் வரமாட்டேங்குது, ஃபீட்பேக் வரமாட்டேங்குது. நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, அறிவியல் கேட்பேன், என்ன சார் பார்த்தாரா, நான் பார்த்தாருங்க, என்ன சொன்னார், என்கிட்ட ஒன்றும் சொல்ல நம்ம. அதுக்கப்புறம் ஒரு நாள் செட்டுக்கு வந்தார் சார். அந்த ஃபுல் அப்பார்ட்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா வாஸ் செட்டு, இன்டீரியர்ஸ் எல்லாமே செட்டு தான். ஒரு நாள் வந்தார், வந்துட்டு பார்த்துட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் நின்றுட்டு இருக்கிறதே தெரியல. ஒரு ஹாஃப் டே அங்கே நின்று தான் பார்த்துட்டு இருக்காரு. நாங்கள் யாருமே கவனிக்கல. அறிவழங்களுக்கு தெரியும், பட் நான் கவனிக்கவே இல்லை. அப்படி சீன் நடிச்சிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தேன் சார் வந்தார், உட்காந்து பார்த்துட்டு அப்புறம் உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கும்போது நான் தான் ரஷஸ் எல்லாம் பார்த்தேன். நான் என்ன எழுதியிருக்கணும் அப்படியே இருக்குது ஸ்கிரிப்டில் அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு ஃபோன் கால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு என்னது அப்படின்ட்டு. அப்புறம் தான் நெக்ஸ்ட் டே வந்து நாகர் சார் வந்து என்னை மீட் பண்ணுறாரு அனந்தபுரத்து வீட்டுக்கு. அப்போ கிட்டத்தட்ட 3 மாதம் வந்து அந்த படத்துக்கு வந்து யாரை கேஸ்ட் பண்ணலான்னு சொல்லி அப்படியே செம்ம ரவுண்டிங்கில் இருந்திருக்கு. சங்கர் சார் தான் வந்து அந்த 15 days ரஷஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் இது நந்தா வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாகர் சார்கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் நாகர் சார் வந்து அதை பார்த்துட்டு ஹி கேஸ்ட் மீ இன் அனந்தபுரத்து வீடு. அந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போதே வந்து அனந்தபுரத்து வீடு பண்ணோம். ஸோ 2 parallel films பேக் டு பேக் இன் எஸ் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணேன் சார். தட் வாஸ் அ கோல்டன் பீரியட் ஃபார் மீ டு டூ இட். நாகாவோட நடிச்சது எப்படி இருந்தது? அவர் இன்னொரு யூனிவர்சிட்டி. அவர் வந்து ஷூட்டிங் 15 days முன்னாடி அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் எல்லாத்தையும். அந்த வீடு ஷூட் பண்ண இல்லையா சார் கேரளாவில். 15 days வந்து ஒர்க் ஷாப். அப்போ வந்து மீரா ஜாஸ்மின் வாஸ் அ ஹீரோயின், நாட் சாயா சிங். மீரா ஜாஸ்மின், நான், அந்த குட்டி பையன் எல்லாத்தையும் வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஒர்க் ஷாப். ஒவ்வொரு சீனும் எந்த வீட்டில் எந்த இடத்துல நடக்குது அந்த வீட்டில், அந்த ஹாலில் அந்த சீக்வன்ஸ் நடக்குது, அந்த ஹால்லேயே வி யூஸ் டு டூ த ஹோம் ஒர்க். மொத்த ரிஹர்சல். ஆமாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் வர்றது, அந்த மேலே ரூமில் என்னென்ன சீன், அந்த சீன்ஸ் வந்து அந்த ரூமில் தான், அந்த இடத்துல தான் வந்து we used to rehearse. அந்த மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும். அதில் ஏன் வந்து அப்படி பண்ணாருன்னா, அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிஜி நிறையா இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வர்றது போகிறது எல்லாமே we have to imagine and act. ரெண்டாவது வந்து சவுண்ட்ஸ் கிடையாது, நம்ம சவுண்டு வந்து இமேஜின் பண்ணிக்கணும். அவர் வந்து மைக்கில் தான் கொடுப்பாரு சவுண்ட் எல்லாமே. ரெண்டாவது என்ன, அந்த குட்டி பையன் வந்து பயங்கர வாயாடி, குறும்பு டு த கோர். ஆனால் படத்தில் வந்து ஊமை பேச முடியாது. அது அவனை கண்ட்ரோல் பண்ணுறதே எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஸோ அவனுக்கான அந்த 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 சீக்வன்ஸ் எங்கள் 2 பேருக்கான அந்த அந்த ஒரு புரிதல் வர்றதுக்காக ஒரு 15 days வந்து ஃபுல் ஹோம் ஒர்க் வந்து பண்ணார். ஸோ அதுவே ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அவர் வந்து நந்தா இப்போ குச்சி அங்கேருந்து வருது, உங்களை நோக்கி வருது, உங்கள் பார்வை இப்படி இருக்கணும், சவுண்ட் இங்கேருந்து வருது அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார் மைக்கில். ஸோ ஹீ வாஸ் வெரி வெல் ப்ரிப்பேர்ட் ஃபார் த ஸ்கிரிப்ட். சிஜியில் வந்து இது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது ஹேட் அ வெரி கிளியர் விஷன். என்ன ஸ்பீடில் வருது, அந்த சவுண்ட் எங்கே ஆரம்பிக்குது, எல்லாமே வந்து மைக்கில் சொல்லிடுவார் சார். வி ஜஸ்ட் ஹாவ் டு ஃபாலோ ஹிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்தது. என்ன சொல்கிறது, ஒரு திருப்பி ஒரு ஸ்கூலில் கற்றுட்டு காலேஜ் போகிற மாதிரியாக இருந்தது. அது ஒரு இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் சார். ஏன்னா மர்மதேசமெல்லாம் இட் வாஸ் அ ஹியூஜ் பெரிய ஹிட்டு. ப்ளஸ் என்ன, அவர் வந்து அந்த ஒரு காஃபி மக் ஒன்று வச்சுக்குவார் சார், சாப்பிடவே மாட்டார். அந்த காஃபி வச்சுட்டே அந்த ஃபுல் படத்தை பண்ணார். இட்ஸ் குட். ஆனால் ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவர் சொல்கிற விதமாகட்டும், அந்த குழந்தைகிட்ட இல்லை எங்கிட்ட இல்லை சாயக்கிட்ட அவ்வளோ பொறுமையாக வந்து சொல்லுவார். அவர் சத்தமே மைக்கில் பேசினா தான் அவர் வாய்ஸே கேட்கும். அவர் ப்ளஸ் கரெக்ஷன்ஸ். ஆமாம் சார், கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்கிறதுனா, நான் ஒரே ஒரு விஷயம் வந்து அவர்கிட்ட என்ன அவர் பிடிச்ச ஒரு விஷயம்னா, கரெக்ஷன்ஸ் வந்து மைக்கில் சொல்லவே மாட்டார். எதாவது தப்புனா மைக் கீழே வச்சுட்டு நேராக அங்கே வந்துட்டு பர்சனலாக சொல்லிட்டு போவார். ஸோ அது ஒரு இட் வாஸ் அ வெரி குட் ஆட்டிடியூட் ஆஃப் டைரக்டர். ஸோ இட் வாஸ் லைக் அ பிக் என்கரேஜ்மெண்ட் ஃபார் அஸ். ஸோ அது வந்து இட்ஸ் அ குட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. நாகர் சார் பாராட்டுறதை மைக்கில் சொல்லலாம். ஆமாம், தவறுகளை வந்து மைக்கில் சொல்கிறது வந்து டெஃபினட்டாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஆமாம். எந்த காலகட்டத்தில் அதுலேருந்து மீரா ஜாஸ்மின் போய் சாயா சிங் வந்தாங்க? அது 3 daysலேயே அவங்க கிளம்பிட்டாங்க. ஆமாம் சார். ஐ திங்க் ஷி ஹேட் சம் இஷ்யூஸ், டைமிங் ப்ராப்ளமாக இல்லை வந்து அந்த குழந்தை கூட நடிக்கிறது ஏதோ. ஏன்னா வந்து நிறைய டேக்ஸ் போயிட்டு இருந்தது. அண்ட் என்னென்னா வந்துட்டு அந்த பையனோட டைமிங்ஸ் தகுந்த மாதிரி தான் வி ஹேவ் டு அடாப்ட். ஏன்னா திடீர்னு தூங்கிடுவான், டயர்ட் ஆயிடுவான், 6 o'clock மேலே ஷூட் பண்ண முடியாது, நைட் சீக்வன்சஸ் நிறையா இருந்தது. ஸோ த லாட் ஆஃப் வி ஹேட் டு அட்ஜஸ்ட் டு ஹிஸ் டைமிங்ஸ். அவன் மூடு வந்தால் தான் வந்து நடிப்பான், இல்லைனா போய் உட்காந்துக்குவான், இல்லை சைக்கிள் ஓட்டிட்டு எங்கேயோ போயிடுவான். நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஒரு குழந்தைய நடிக்க வைக்க முடியாது. ஸோ வி ஹேட் டு வெயிட்.
அவன் அந்த ஜோனுக்குள்ளே வர வரைக்கும் we had to all have to wait. அவன் இல்லாமல் வேறு சீக்வன்ஸே வந்து பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா வந்து ஆர்டரில் தான் ஷூட் பண்ணார் நாகர் சார். ஃபஸ்ட்டு அந்த நாங்கள் போய் அந்த ஜீப்லேருந்து இறந்த கேட் திறக்கிறதுலேருந்து ஃபுல் ஃபில்மை ஷார்ட் இன் அண்ட் ஆர்டர், நோ டிஸார்டர். ஆரம்பத்துலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் A to Z ஆர்டர் தான். ஸோ we had to go in that order. ஸோ அப்படிங்கும்போது ஐ திங்க் there were a lot of practical problems for her to adapt. ஸோ அதனால் இட் வாஸ் லைக் மியூச்சுவல் go out of the project. தென் நாங்கள் ஒரு 15 days பிரேக் கொடுக்க வேண்டியது இருந்தது. தென் ஒன்லி சாயஸ் அண்ட் கேம் வித் த ப்ராஜெக்ட். ஏன்னா திடீர்னு விதவுட் த ஹீரோயின் வி கான் ஷூட். ஸோ வி ஹேட் டு கம் பேக் அண்ட் அகெயின் கோ பேக். ஸோ அது ஐ திங்க் 2 days தான் அவங்க ஒர்க் பண்ணாங்க அந்த ப்ராஜெக்டில். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னால் மீண்டும் சூர்யாவோட நீங்கள் சேர்ந்து நடித்த படம் தானா சேர்ந்த கூட்டம். கிட்டத்தட்ட ஒரு 15 yearsக்கு அப்புறம் பண்ணுறோம். அதுவும் வந்து மௌனம் பேசிய மாதிரி தான் எனக்கு அந்த அழைப்பு வந்தது அந்த படத்துக்கும். ஏன்னா அப்போ வந்து நான் வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சோனி லிவ்க்கு வந்து இருதுரம்ங்கிற வெப் சீரிஸ் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஞானவேல் வந்து கூப்பிட்டாரு. ஞானவேல் கூப்பிட்டு கோவிந்த இந்த மாதிரி தானே சேர்ந்த கூட்டம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு அங்கே காரைக்குடியில். ஆமாம் தெரியும் ஞானவேல். விக்னேஷ் ஒன்று கூப்பிடுவார். எதுக்கு? இல்லை நீ அந்த படம் பண்ண கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டார். சரி ஓகே. அப்புறம் விக்கி கூப்பிட்டா அப்படி அந்த படத்தோட ரீமேக் சொன்னார். ஹிந்தி ஃபிலிமோட ரீமேக் சொன்னார். நான் தான் இந்த கேரக்டர் தான் பண்ணுறேன். சூப்பர் சார், நல்லாயிருக்கும். ஷூட்டிங் போயிட்டுருக்கு. எப்போ சார் நம்மளுக்கு ஷூட்டு? நாளானிக்கு அப்படின்னாரு. என்ன சார் இவ்வளோ வேலையாக கூப்பிடுறீங்க? இல்லை நாங்கள் வந்து அப்போ அந்த சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டராக தான் பிளான் பண்ணோம். பட் ஐ திங்க் கீர்த்தியோட டேட்டு சூரியோட டேட்ஸ் வந்து வி ஹேவ் டு ஸ்டார்ட் ஷூட்டிங் தட். ஸோ எங்களுக்கு அதுவும் வந்து கடைசி நேரத்தில் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த கேரக்டருக்கு யாருமே செட் ஆகாமே இருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்படி சார் நாளானிக்கு கிளம்புற இன்னொரு ப்ராஜெக்ட் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு, என்ன அப்பியரன்ஸு? இப்போ அது வந்து ஆக்சுவலாக போலீஸ் கேரக்டர். இப்போ நான் டோட்டலாக ஃபுல் ஷேவில் இருக்கேன். இது டோட்டலாக வேறு இதில் இருக்குது, கட்டிங் அந்த மாதிரி இல்லை. அப்படிங்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு சூர்யாட்ட சொல்லிட்டீங்களா நான் பண்ணுறேன்ட்டு? இல்லை சூர்யாட்ட சொல்லிட்டேன். அவர் நான் தான் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே ஃபைன், சரி வைங்க நான் கேட்டுட்டு சொல்கிறேன். திருப்பியும் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கேட்கும்போது ஐ டோல் தெம் எனக்கு ஒரு 15 days எனக்கு அந்த பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஐ வாண்ட் டு ஒர்க் இந்த ப்ராஜெக்ட்டும் போது ப்ரொடியூசர்ஸ் ஒத்துக்கிட்டாங்க. லக்கிலி நோ ப்ராப்ளம். நான் தான் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க சார், 15 days தானே நம்ம வில் ஷூட். ஒரு 5 days நீங்கள் இல்லாமல் இருக்க, ஒரு 10 days நம்ம போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். தென் தே ஹேட் டு ரைட் டு பாம்பே. ஏன்னா லைக் தே கான்ட் டிசைட். they had to write to Bombay, get their prior permission to relieve me for 10-15 days. ஸோ அதெல்லாமே ஒரு 2-3 days ப்ராசஸ் ஆகும். அவங்க எல்லாமே மெயில்ஸில் தான் நடக்கும் சார். அவங்க மெயில் போட்டு திருப்பி அவங்க மெயில் போட்டு அதுக்குள்ள டைம் இல்லை. விக்னேஷ் வந்துட்டு நீங்கள் நாளைக்கு கிளம்புவாங்க, நாளைக்கு ஷூட்டிங் அப்படிங்கிறாரு. நீங்கள் வாங்க மீஸ் இல்லையா, நான் ஃபோட்டோ எல்லாம் அனுப்புகிறேன். அது மீசியா? சரியா மீசில் ஐயோ நீங்கள் வாங்க நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துருங்க, நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் மெயிலெல்லாம் போடுங்க நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லி நான் கிளம்பி போயிட்டேன். அப்புறம் அங்கே போய் தான் தி டிசைடட் ஆன் த லுக்ஸ். அந்த யூனிஃபார்ம் எல்லாம் இது பண்ணி அப்புறம் அந்த மீசை கிட்டத்தட்ட ஒரு 25 மீசை வச்சுருந்தாங்க இல்லையா. அது என் கூட ட்ராவல் ஆகுது ஃப்ளைட்டில் அந்த மீசையெல்லாம். அப்புறம் ஒன்றை வச்சு பார்த்து அது வந்து முன்னத்தில் வந்து ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டிசைடட். ஸோ அதுவும் ஒரு 3-4 days நடந்த ஒரு படம். திரும்ப வந்து சூர்யா கூட ஒரு 15 years. அஃப்கோர்ஸ் வி வர் ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஆல் த டைம். பட் ஷேரிங் ஸ்க்ரீன் ப்ளேஸ் அப்படிங்க வந்து இட் வாஸ் ரியலி குட். ஏன்னா அப்புறம் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கு வந்து ஒரு அசுர வளர்ச்சி. சூர்யா தானே? ஆமாம் சார், ஆமாம் அசுர வளர்ச்சி. அண்ட் பட் ஹிஸ் ஆட்டிடியூட் இஸ் சேம் சார். எனக்கு வந்து ஒரு பெரிய வித்தியாசமே தெரில. அவர் அப்போ வந்து ஒவ்வொரு ஷாட்டுக்கும் சார் என்ன பண்ணும் விக்கி சொல்லு, இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்குமா, ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஃப்ரேமும் கேட்டு தான் நடிச்சிட்டு இருந்தார். நோ லைக் he was the same Surya as மௌனம் பேசி. ஸ்டில் he is learning. அந்த மாதிரி தான் இருந்தது. இட் வாஸ் கிரேட். அண்ட் அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு கரெக்டான ஒரு படம் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து சூர்யா வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ we had a good time 15-20 days லைக். எந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் ரமணாவுக்குமான நட்பு பிறந்தது? நடிகர் சங்கம் சார். திஸ் லாட் ஆஃப் இஷ்யூஸ் கோயிங் ஆன். அந்த எலெக்ஷனை பிரிஞ்சது. அப்போ தென் வி ஆல் கேம் டுகெதர். கார்த்தி, விஷால். அப்போ தான் வந்து எனக்கு ரமணா பழக்கம் ஆனார். எனக்கு அதுக்கு முன்னாடி பழக்கம் கிடையாது. ஸோ அப்போ தான் அந்த ஃபஸ்ட் எலெக்ஷன் அப்போ தான் வந்து வி ஆல் காட்டுது. அப்போ தொடர்ந்த நட்பு தான். எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து எப்படி விஷால்கிட்ட நான் ஒரே ஒரு தடவை தான் பேசியிருக்கேன். அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படின்னா ஆணிவேர் நான் ஒரு படம் பண்ணேன். ஆமாம், அது தமிழ் ஈழமோட ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம் விச் வாஸ் ப்ரொடியூஸ்ட் பை தி எல்டிடி. அது வந்து அப்போ வந்து பீஸ் டாக்ஸ் போயிட்டு இருந்தது
நோ வார் ஜோனில். அங்கே தான் ஷூட் பண்ணோம், கிளிநொச்சியில் தான் ஷூட் பண்ண படம். ஜான் மகேந்திரன் தான் டைரக்ட் பண்ணார். மகேந்திரன் சாரோட சன் தான் டைரக்ட் பண்ணார். அந்த படத்தை வந்து இங்கே இந்தியாலையும் ஸ்ரீலங்காலையும் வந்து எங்களுக்கு சென்சார் கிடைக்கல ரிலீஸ் பண்ணுறதுக்கு. பட் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டான ஒரு படம். அப்போவே வந்து கிட்டத்தட்ட 12-13 crores வந்து இட் கலெக்டட். நான் சொல்கிறது 2002-2003 அந்த டைமில். எக்ஸ்க்ளூடிங் இந்தியா. ஆமாம், எக்ஸ்க்ளூடிங் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. அந்த படத்தை வந்து விஷால் பார்த்துருக்காரு. அந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு அப்போது என்னை காண்டாக்ட் பண்ண முடியல. அப்போது வந்து அவரோட படம் ப்ரமோஷனுக்காக பண்ணும்போது, நீங்கள் ரீசெண்டாக பார்த்த படம் உங்களை ரொம்ப பாதிச்ச படம்னு சொல்லும்போது ஆணிவேர் பற்றி ஒரு பெரிய பேராகிராஃப் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அருமை. நான் அதை படித்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, பார்த்துருக்காங்க படம் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ வாண்டட் டு தேங்க் ஹிம். ஏன்னா அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அந்த படத்தை பற்றி. அப்படிங்கும்போது அவ்வளோ தூரம் நல்லா சொல்லியிருந்தார் என்னை பற்றி, இல்லை ஜான் மகேந்திரன் பற்றி, படத்தை பற்றி. நான் வந்து ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணேன். அவர் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி, விஷால் ரொம்ப தேங்க்ஸ் அந்த படத்தை பற்றி சொன்னதுக்கு. இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ஐம் டாக்கிங் டு. இல்லைங்க, எனக்கெல்லாம் அந்த படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. எனக்கு ஜானோட நம்பர் கொடுங்க, எனக்கு நான் பேசினவர்கிட்ட. அப்புறம் ஜான் கிட்ட ஃபோன் பண்ணிலாம் நான் பேசியிருக்காரு. ஸோ தட் வாஸ் த ஃபஸ்ட் டைம் ஐ ஸ்போக் டு. அதுக்கப்புறம் வி வர் நாட் இன் டச். அவர் படம் பண்ணிட்டு இருந்தேன், நானும் வேறு படம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த நடிகர் சங்கம் இது பண்ணும்போது தான் வந்து அஃப்கோர்ஸ் லைக் கார்த்தி எல்லாம் நாங்கள் ஏற்கனவே பழக்கம் தான். அப்போது நான் பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் இன்னொரு படத்துக்கு. விஷால் ஆல்சோ ஒரு ஷூட்டிங் இன் பாண்டிச்சேரி. அப்போ கார்த்தியெல்லாம் வந்து சொல்லும்போது, நான் தான் நீங்கள் எல்லாம் வந்துருங்க, நம்மளுக்கு இந்த மீட்டிங் இருக்குது. நான் சொன்னேன், பாண்டிச்சேரியில் இருக்கேன் கார்த்தி, எனக்கு படம் ஷூட்டிங், விஷால் அங்கே தான் இருக்கு, நீ போய் பாரு அப்படின்னா. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஐ வெண்ட் அண்ட் மெட் ஹிம். பக்கத்துலேயே ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. தட் வாஸ் த ஃபஸ்ட் மீட்டிங். ஸோ வந்து அப்புறம் தென் அந்த ஃபஸ்ட் மீட்டிங்கில் வி பிளான்ட், சரி நீங்கள் கோயம்புத்தூர் தானே, நீங்கள் வந்து கோயம்புத்தூர் ஃபுல்லாக பார்த்துக்கணும், நீ வந்து அந்த மெம்பர்ஸ் இது பண்ணுறது, கூப்பிட்டு அது பண்ணுறதெல்லாம். ஸோ வி ஸ்டார்டட் அவர் ஒர்க் தேர். சூப்பர். ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் அந்த வந்து நட்பு. ஒரு காலகட்டத்தில் விஷால், ரமணா, நீங்கள் 3 பேரும் ட்ரையாங்கல் மாதிரி இருந்தீங்க. எல்லாமே சரி. இப்போது நாங்கள் நடிகர் சங்கத்தில் தான் ஆரம்பிச்சது. ஸோ ஹீ லைக் த ஒர்க், லைக் ஹவ் வி பிளான் திங்ஸ், ஹவ் வி எக்ஸிக்யூட் திங்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஃபண்ட்ரைசர் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணோம் சேப்பாக்கில் வந்துட்டு. அந்த கிரிக்கெட் அது பண்ணலாம். அப்படிங்கும்போது வெறும் கிரிக்கெட்டை பண்ணால் எப்படி நம்மளுக்கு இன்னும் நம்ம ஒரு பெரிய ஷோ வந்து பண்ணுறோம். அப்படிங்கும்போது இது எப்படி நம்ம கமர்ஷியலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லும்போது தான் அந்த டீம்ஸ் வந்து நம்ம பிரித்தோம். ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு ஹீரோ நம்ம போடலாம். ஸோ வந்து ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ஸ்பான்சர் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ தட் வி கெட் அந்த பில்டிங்கான அந்த இன்கம் வந்து பண்ண முடியும். அது வந்து டிசைன் பண்ணது வந்து மேஜராக டிசைன் பண்ணது வந்து 90% ரமணா தான் அது வந்து டிசைன் பண்ண அப்படி அந்த ப்ராஜெக்டை. அண்டு நானும் ரமணா எக்ஸிக்யூட் பண்ணோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு. அது எப்படி அந்த ஷோ கொண்டு போனோம், அது சன்னில் வந்து பேசி என்னென்ன நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவ் உள்ள என்டர்டெயின்மெண்ட். ஏன்னா வி ஆர் நாட் சப்போஸ் டு என்டர்டெயின்மெண்ட் இன் சேப்பாக் ஸ்டேடியம். நம்ம வந்து டான்ஸு இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஆமாம். ஸோ அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாங்காட்டி அதே நம்ம கமர்ஷியல் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கும்போது தென் அவுட் சைட் த கிரவுண்ட், அந்த கிரவுண்ட்லேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது வி ஹேட் அ லாட் ஆஃப் இன்புட்ஸ். இப்போ கமல் சார் வரணும், அவருக்கு என்ன பார்ட்டிசிபேஷன் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வி ஹேட் அ லாட் ஆஃப், வி டிசைன்ட் எவ்ரி திங் அண்ட் வி எக்ஸிக்யூட் தட். ஸோ அதில் வந்து எல்லாமே நல்லபடியாக போச்சு அண்ட் தே வர் வெரி ஹாப்பி லைக் ஹவ் வி எக்ஸிக்யூட்டட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலேசியன் ஷோ. சரி அங்கே பண்ணலாம், நம்மளுக்கு அடுத்த 1 year கழிச்சு நம்மளுக்கு அடுத்த கட்ட ஃபண்ட்ஸ் தேவைப்படும் போது நானும் ரமணாவும் தான் நாங்கள் போனோம். பிளாங்காக போனோம், யார் இன்ட்ரெக்ஷனுமே கிடையாது. சரி மலேசியாவில் பண்ணுறோம், எப்படி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், யார் போய் பார்க்கலாம் அப்படிங்கும்போது ஜஸ்ட் பிளைண்ட்லி வி வெண்ட். அங்கே போயிட்டு வி மெட் த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், எங்களோட கான்டாக்ட்ஸ் வச்சு மீட் பண்ணி இது ஃபுல்லாக நாங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். மலேசியன் ஷோவை ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு என்ன நடிகர் சங்கத்திலேருந்து இதிலேருந்து நம்ம மேக்ஸிமம் வந்து இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து விஜயகாந்த் சார் வந்து ஒரு கட்டத்தில் வந்து கூட்டிகிட்டு போனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த மாதிரி ஒரு கெட் டுகெதரே நடக்கல. கரெக்ட். ஒரு நடிகர் சங்கத்தில் அப்படி ஒரு எல்லா நடிகர்களும் சந்திச்சு அப்படி ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ணல. அந்த மாதிரி ஒன்று பண்ணணும், திருப்பி வந்து எல்லாருமே வந்து ஒன்று சேரணும் அப்படிங்கிறது எங்களோட ஃபஸ்ட்டு ஒரு நோக்கமாக இருந்தது. எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும், எல்லாமே ஒரு ரஜினி சார்லேருந்து கீழே இருக்கிற ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா கொண்டு போகலாம். ஒரு 300 பேர் 350 பேர் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு மெகா ஷோவாக பண்ணியிருந்தோம்னா கிட்டத்தட்ட 6 months வந்து வி ஒர்க் இன் மலேசியா. 6 months நாங்கள் அங்கே இருந்தோம் மலேசியாவில். அப்படியா? ஆமாம் சார். கிரவுண்டு எப்படி நம்ம ஃப்ரீயாக வாங்கினோம், கவர்மெண்ட் பெர்மிஷனு, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், மலேசியன் டூரிசம் கூட பேசணும். ஸோ வந்து நம்மளுக்கு நடிகர் சங்கத்துக்கு என்ன மினிமலாக வந்து என்ன நம்ம செலவு பண்ண முடியும், மேக்ஸிமம் என்ன ஜென்ரேட் பண்ண முடியும். திருப்பி வந்து அங்கே வந்து வி ஹேட் டு டிசைன் அ ப்ரோக்ராம். அது வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து இட் ஹாஸ் டு சூட் த கண்டென்ட் ஃபார் சன் டிவி ஆல்சோ. கரெக்ட். ஸோ வந்து அது என்னென்னா நாங்கள் 2 days பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தப்போ, பட் 2 days பண்ண முடியாது ப்ராக்டிக்கல் ஸ்பீக்கிங். ஸோ மார்னிங் டு ஈவினிங் வந்து கிரிக்கெட்டு, அதில் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அந்த ஷோ, அந்த மியூசிக்கல் ஷோ.
இதில் வந்து எக்ஸ்ட்ராடனரி நான் பண்ண முடியும். திருப்பி வந்து நம்ம சேப்பாக்கில் பண்ணது வந்து பண்ண முடியாது. ஸோ இதில் என்ன ஸ்கை டைவிங் பண்ணலாம், ஹெலிகாப்டரில் லேண்ட் பண்ண வச்சது, இதெல்லாமே வந்து இது வந்து பார்க்கறக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக இருந்தது சார். பட் டு எக்ஸிக்யூட் தட் ஒரு ஆர்கனைஸ் பண்றது is ஆமாம் not a சார். joke. அது வந்து இட் இஸ் அன் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் ஸ்டேடியம் அந்த புக்கிட் ஜலீல். அதில் வந்து ஹெலிகாப்டர் லேண்டிங் அப்படிங்கிறது இம்பாசிபிள். அந்த ஸ்டேடியம் வந்து இட் இஸ் அ ப்ரைவேட் ஸ்டேடியம். அவங்க வந்து ஒத்துக்கவே இல்லை. ப்ளஸ் அந்த அந்த நடு ஸ்டேடியமில் இறங்கும் போது இட் வில் அஃபெக்ட் த கிரவுண்ட். Naturally. அது வந்து பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு த்ரூ த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வி மெட் த பிரைம் மினிஸ்டர், அது ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி Wow. அண்ட் வி டோல் தம் ஒன்லி ரஜினி சார், கமல் சார், சார் இட்ஸ் வில் பி அ லேண்ட்மார்க் ஃபார் த மலேசியன் திங். அது நாங்கள் ஃபுல் ஸ்கிரிப்ட் அந்த வி டிசைன் த ஸ்கிரிப்ட் ஆஃப் த மலேசியன் ப்ரோக்ராம் அண்ட் வென் வி பிரசன்ட் டு மலேசியன் டூரிசம் தே வர் வெரி இம்ப்ரெஸ்ட். இப்படி ஒரு ஷோ மலேசியாவில் வந்து பண்ணோம், இவ்வளோ பேர் வர்றீங்களா? அவங்க எதாவது நினச்சாங்க சுமார் 10 பேர் வந்து ஒரு மியூசிக்கல் ஷோ பண்ணிட்டு போகிறாங்க. நோ, இட்ஸ் நாட் தட். அப்படிங்கும்போது அப்போ தான் அவங்க வந்து இன்வால்வ் ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க கவர்மெண்ட் டைரக்ட் இன்வால்வ் ஆகி லைக் தே கேவ் பெர்மிஷன் ஃபார் எவ்ரி திங். அண்டு இப்போ ரஜினி சார், கமல் சாரில் போய் மீட் பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அந்த ஷோலும் போது வி ஹேட் டு கன்வின்ஸ் தெம் ஆல்சோ. கரெக்ட். ஸோ எல்லாமே இட் ஹேட் ஒரு 6 to 8 months ஆஃப் tedious ஒர்க் டு எக்ஸிக்யூட் தட் ஷோ. ஏன்னா ஒரு விஷயம் தப்பாக பண்ணாலும் தப்பாயிரும். ஸோ அது வந்து எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் வி எக்ஸிக்யூட்டட் தட் எக்ஸப்ட் ஃபார் அந்த ஃப்ளைட் அந்த ஃபுட் எல்லாமே இருக்கும் சார். ஏன்னா 300-350 பேர் இருக்கும்போது ஹியர் அண்ட் தேர் தேல் பி சம் மிஷாப்ஸ். தவிர்க்க முடியாது. பட் ஓவரால் இட் வாஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஷோ ஃபார் மலேசியன் டூரிசம், ஃபார் சன் டிவி அண்ட் ஃபார் நடிகர் சங்கம் ஆல்சோ. இட் வாஸ் கிரேட், ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஸோ அது வந்து ஃபுல்லாக நாங்கள் 2 பேர் அது வந்து பண்ணும்போது ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது எங்கள் மேலே. அதுக்கப்புறம் தான் அதோட தொடர்ச்சியாக தான் வந்து அப்போ சன் டிவி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தங்காட்டி ஷோ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், ரியாலிட்டி ஷோ மாதிரி எதாவது பண்ணலாம், தே வாண்டட் நியூ ஐடியாஸ். அப்படிங்கும்போது அப்போ தான் வந்து சன் நாம ஒரு நாங்கள் வந்து பண்ணோம். அவங்க ரைட்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. பட் அது யார் வச்சு பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் தேவைப்பட்டது சார். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டார்ஸ் தான் வரணும். இதை யார் ஹோஸ்ட் பண்ணுறதா, இது யார் வந்து ஹோஸ்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது விஷால் வந்து ஒரு நாள் கேட்டார், என்னடா 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும், நான் இப்போ சன் டிவி போகிறீங்க வரீங்க பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன நடந்துட்டுருக்கு? இல்லை மச்சி, இந்த மாதிரி ஒரு ஷோ வந்து சன் டிவி பண்ண சொல்கிறாங்க. என்ன ஷோ அது? இல்லை தெலுங்குல ஒரு ஷோ, மேமு சைத்தம்னு ஒரு ஷோ, ஒவ்வொரு எபிசோடில் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறக்கூடிய ஒரு ஷோ அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு அந்த ஷோ பார்த்து ஹீ லைக் இட் வெரி மச். நம்மளே பண்ணலான்னா என்ன? இல்லை நான் ஹோஸ்ட் பண்ணுறேன், நல்ல ஷோ தானே, ஒரு ஒரு இல்லாத அடுத்த விஷால் ஐடியா இல்லை. விஷாலுக்கு ஐடியா இல்லை, ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா நாங்களே போய் கேட்கல. ஏன்னா விஷால் வந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அவர் வந்து டிவிக்கு வருவாரா அப்படின்ட்டு நாங்கள் வந்து நேம்ஸ் கொடுக்கும்போதெல்லாம் இல்லைங்க நாங்கள் ஏற்கனவே பேசிட்டோங்க, வேண்டாம் எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும்னே சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஷால் யதார்த்தமாக உள்ள வந்தோடனே வந்து ஃபஸ்ட்டு எங்களால் நம்ப முடியலை, மச்சி தமாஸ் பண்ணாத நாங்கள் போய் சன் டிவியில் சொல்லப்போம். சொல்கிறாரு நல்ல விஷயம் வந்து, ஏன்னா அவர் நிறைய வந்து அந்த இஸ் டூயிங் அ லாட் ஆஃப் ஹெல்ப் த்ரூ தேவி ட்ரஸ்ட் மூலிமா நிறைய எஜுகேஷன் நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அவங்க வந்து உயிரோடு இருப்பாங்களா, அந்த ஃபேமிலி வந்து பிழைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு அடிமட்டத்திலிருந்து ஒரு நம்ம செலக்ட் பண்ணோம். அவங்களோட அந்த வாழ்க்கை வந்து மாறணும். கரெக்ட். அந்த ஷோக்கு வந்து அவங்க வாழ்க்கை வந்து மாறணும். அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய அந்த ஸ்கிரிப்டும் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், கமர்ஷியலாகவும் ஒர்க் அவுட் ஆகணும். ஸோ இது நிறைய விஷயங்கள் இட் வாஸ் இன்வால்வ் இன் தட். ஸோ விஷால் லைக் த கான்செப்ட். இல்லைடா நம்ம பண்ணலாம், நான் ஹோஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க, ஓகே ஃபைன். நாங்கள் சன் டிவி கொடுத்த பட்ஜெட்டே வேறு, ஆனால் விஷால் உள்ள வந்ததுக்கப்புறம் இட் பிகேம் பிகர். லைக் வி ஹேட் டு மேக் இட் பிக். அப்படிங்கும்போது தேவர் கேம் ஃபார் இட். அப்படிங்கும்போது தென் எங்களுக்கு அந்த ஸ்டோரிஸ் எடுக்கிறது தான் பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்தது. விஷாலையும் கன்வின்ஸ் பண்ணோம். ஏன்னா அவர் தான் பேசணும் அது எமோஷனல் சைட் அண்ட் அப்படிங்கும்போது இது வேண்டாம் நம்ம அது பண்ணலாம் அப்படிங்கும்போது வி ஹேட் டு கிட்டத்தட்ட ஒரு 350-400 அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் எங்களுக்கு என்ன ஒரே இடத்துலேருந்து பண்ண முடியாது. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வி ஹேட் டு பிக் அப் அண்ட் வி கான் டூ ஃபார் எவ்ரி சிங்கிள் ரீசன். கரெக்ட். ஒன்று எஜுகேஷன், ஒன்று வந்து மெடிக்கலில், இன்னொன்று வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், இது ஒன்று வந்து குழந்தைகளை படிக்க. ஸோ வி ஹேட் டு டேக் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச் ஃபார் அஸ் ஆஸ் ப்ரொடியூசர்ஸ் டு எக்ஸிக்யூட் த ஷோ. பட் ஆல் ஃபெல் இன் டு பிளேஸ். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 1.5 years வி ஒர்க்ட் ஆன் தட் அந்த ப்ரோக்ராம் விச் வாஸ் இட் ஹேட் த ஹையஸ்ட் டிஆர்பி ரேட்டிங் இன் சன் டிவி ஃபார் எ ரியாலிட்டி ஷோ. சூப்பர். அண்ட் பிக் ஸ்டார்ஸ் லைக் கீர்த்தி சுரேஷ், கார்த்தி, எஸ் ஜே சூர்யா எல்லாமே அவன் வந்து இந்த ஒரு காசுன்னு சொன்னதுக்கப்புறம் they all jumped in. ஸோ அது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்
ஷோவாக இருந்தது. அண்ட் விஷாலுக்கு வந்து ஒரு ஒரு அவரோட இமேஜ் வந்து இட் வென்ட் பிக் ஆஃப்டர் தட் ஷோ. அந்த ஷோ உங்களுக்கு பெற்று அந்த அனுபவம்னா எதை சொல்லலாம்? பெரிய பாடம் சார். ஏன்னா அந்த ஷோவில் வந்து நாங்கள் காமிச்சது வந்து 13 கதைகள் தான். நாங்கள் எடுத்து வச்சிருந்த இன்னும் 365 கதைகள் வந்து நாங்கள் இன்னும் சொல்லவே இல்லை, சொல்ல முடியல. பா ஏன்னா ஒருத்தங்க வந்து இவ்வளோ தூரம் வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்களா, அடிமட்டத்தில் இருக்காங்களா, அடுத்த வழி சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எங்களால் பிலீவே பண்ண முடியல. ஏன்னா அது கீழே இறங்கி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியுது, ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்து ஒரு எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்க வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல், என்ன சொல்கிறது, தே ஆர் ஹெல்ப்லெஸ். உதவுறதுக்கு யாரும் இல்லை, யாருமே இல்லை. அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க வாழ்க்கையில்? இட் வாஸ் அ பிக் கொஸ்டின் மார்க் சார். எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. நம்ம 13 பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தோம். அந்த இன்னும் 365 ஃபேமிலி அது அப்ளிகேஷன் வந்திருக்கிறது. நாங்கள் படிக்காத அப்ளிகேஷன்ஸ் கிட்டத்தட்ட 700 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. when we called for அந்த ஸ்டோரிஸில். ஸோ இது வந்து how much people need. ஆனால் எங்களுக்கு என்ன திருப்தினா வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க நல்லா இருக்காங்க. அந்த ஷோக்கு அந்த 13 குடும்பங்களும் சூப்பர் இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு எனக்கு வாழ்க்கையில் கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஏன்னா அவங்க வந்து நம்மளை வாழ்த்துற விதமாகட்டும், ஒவ்வொரு வருஷம் என் பர்த்டேக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுவாங்க. ரமணா பர்த்டே, விஷால் சார் பர்த்டேக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுவாங்க. அந்த இது இன்றைக்கி அதில் ஒரு குழந்தைய வந்து படிக்க வச்சு இன்றைக்கி வந்து அந்த பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. ஃப்ரீ எஜுகேஷன் அன்டில் நவ். எஸ்.ஜே. சூர்யா சார் ஒரு எபிசோட் வந்தார். அவர் வந்து சொன்னார், அந்த 2 பொண்ணும் வந்திருந்தாங்க, ஒரு அம்மா. அவர் சொன்னார், இந்த 2 பொண்ணு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் மாதம் 50,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணார் அந்த ஷோவை. இன்னைக்கு வரைக்கும் அது ஷோ முடிஞ்சு கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் மாதம் 50,000 அனுப்பிச்சிட்டு இருக்காரு எஸ்.ஜே. சூர்யா சார் அந்த ஃபேமிலிக்கு. அது யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு மாதமும் மாதம் 50,000 ரூபா அனுப்பிச்சிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவார். இப்போ எனக்கு எஸ்.ஜே. சூர்யா எடுத்திங்கன்னா என் ஃபோனில் இந்த 5 வருஷம் அவர் அனுப்பிச்ச பணத்தோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்கும். 30 லட்சம் ரூபா. ஆமாம் சார், இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்ருக்காரு. அருமை. இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்ருக்காரு சார். அதே மாதிரி கார்த்தி வந்த ஷோவில் வந்து ஃபெலிக்ஸ்னு ஒரு பையன், அவனுக்கு வந்து லெக்ஸ் இல்லை, கால் இல்லை. அந்த ஃபஸ்ட் எபிசோடில் தான் அந்த பையன் வந்தான், அந்த ஃபெலிக்ஸுங்கிற பையன். அதுக்கப்புறம் அந்த ப்ராஸ்திக்ஸ் பண்ணி அந்த காலெல்லாம் வச்சு திருப்பி வந்து அந்த கடைசியில் எண்ட் ஆஃப் அந்த கிளைமேக்ஸில் வந்து அவன் நடந்து வந்தான் அந்த ஷோக்கு. அருமை. ஸோ அவனுக்கு ஒரு வாழ்க்கை. அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணு, அந்த அனிதாங்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை. இந்த மாதிரி நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை வந்து அந்த ஷோ வந்து மாற்றுச்சு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஷோவாக. ஆமாம் சார், மிகப்பெரிய ஒரு திருப்தி கொடுத்த ஒரு ஷோ சார். விஷாலோட உங்களுடைய பயணம் அப்படின்றது ரொம்ப நீளமானது. இதில் நீங்கள் இன்னி வரைக்கும் செரிஷ் பண்ணுற மூமெண்ட் அப்படின்னு எதெல்லாம் சொல்லலாம்? சொல்லவே முடியாது சார். அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸ். விஷால் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நான் குழந்தை தான். இஸ் அ பேபி. எமோஷனல். நான் வந்து விஷாலை பேபியாக தான் பார்க்குறேன், குழந்தையாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு எதுவுமே எதிர்பார்க்காம ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சி ஆகட்டும். ஸோ லாட் ஆஃப் குட் குவாலிட்டிஸ் அண்ட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங், ஆஸ் அ பர்சன், லைக் வி ஆல் அட்மையர்ட் ஹிம். அவரை வச்சு ஒரு படம் நீங்கள் தயாரிச்சிங்க. படம் தயாரிப்பு அனுபவம் அப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து விஷால்கிட்ட போய் நாங்கள் டேட்டே கேட்கல. எங்களுக்கு படம் பண்ண சொல்லி நாங்கள் கேட்கவே இல்லை. கதை கேட்டப்போ, லத்தி படத்தோட ஸ்கிரிப்ட் கேட்டப்போ, அது வந்து அப்பா கேரக்டரு விஷாலுக்கு வந்து கரெக்டாக இருக்குமா பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு செகண்ட் தாட். நான் தான் ஃபஸ்ட்டு கேட்டேன் அந்த கதையை. அதுக்கப்புறம் விஷாலை சொன்ன வச்சு, எனக்கு ஒரு கதை கேட்டேன், நல்லா இருக்குது கமர்ஷியல் லைனு, பட் அப்பா கேரக்டரு பண்ணுவியா, ஒரு குழந்தைக்கு அப்பா, கேட்டு பார்க்கலாம்டா அப்படின்னா. அப்படி கேட்டோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு விஷாலுக்கு. சூப்பராக இருந்துச்சு, நீ ரமணா கேட்க சொல்லு அப்படின்னா. ரமணா கேட்டால் அவனுக்கு பிடிச்சிருந்தது. சரி, ஓகே, சரி பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். சரி, அப்போ விஎஃப்எஃப்ல பண்ணுறதுக்கு தான் வந்து பண்ணிட்டேன். என்ன பண்ணுங்கிறீங்க, நீங்கள் 2 பேர் பண்ணுங்க அப்படின்னா. அப்படி என்கிட்ட எங்கடா காசு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு? இல்லை வேணாம், அது ஷோ பண்ண அது வேறு விஷயம், பட் படம் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை நீ ஆரம்பி, நம்ம பண்ணலாம் அப்படின்னு. அப்படி ஆரம்பிச்சது தான் அது வந்து அந்த படம். அது ஒரு சிறுசாக ஆரம்பித்து இட் ஹேப்பன் டு பி விஷால்ஸ் பிகெஸ்ட் பட்ஜெட் ஃபிலிம் அன்டில் தென், பிஃபோர் மார்க் ஆண்டனி. இட் வாஸ் குட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு ஃபஸ்ட் மூவியை வந்து இவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட்டில் ஒரு பெரிய ஸ்பேனில் பண்ணும்போது வி புட் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் விச் வி ஹேட் இன் திஸ், இந்த ஷோ பண்ணினதில், இல்லை வந்து அந்த ரியாலிட்டி ஷோ பண்ணதில், அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து வி எக்ஸிக்யூட்டட் இன் தட். ஸோ இட் வாஸ் குட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ இட் கேவ் அஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ் டூயிங் தட் ஃபிலிம்.
அந்த படத்தை நீங்கள் தயாரித்தது விஷாலுக்கும் உங்களுக்குமான நட்பில் ம். ஒரு சின்ன கீறலை உண்டு பண்ணிச்சுன்னு வெளியில் இருக்க செய்தி உண்மையா? உண்மைதான் சார், உண்மைதான். அது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. இதை நீ எப்படி பார்த்தாலும் ஒரு ஹீரோக்கும் உள்ள ப்ரொடியூசருக்கும் வந்தது தான் பிரச்சனை. இட்ஸ் ஆல்வேஸ் தேர். ஆனால் வெளியில் சொல்கிற அளவுக்கு, வெளியில் வந்து சில சோஷியல் மீடியாஸ் பேசின அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு ஒரு தரமான சோஷியல் மீடியாஸ் நிறையா இருக்குது, சேனல்ஸ் நிறையா இருக்குது. அதில் உண்மையை பேசக்கூடிய சேனல்ஸும் இருக்குது, ரபிஷை பேசக்கூடிய சேனல்ஸும் இருக்குது. டோட்டல் ரபிஷ். ட்ரூ ஃபேக்ட்ஸ் தெரியாமல், என்ன நடந்ததுன்னு தெரியாமல், ஆதாரமற்ற ஒரு ஏதோ காதுக்கு வந்ததை வச்சு அவங்க ஒரு பில்டப் பண்ணி அது சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஏன் ஆரம்பிச்சது அப்படின்னா, விஷால் உடம்பு சரியில்லாதப்போ தான் இதெல்லாம் ஆரம்பிச்சது. ஆமாம். டியூரிங் அவர் அந்த உடம்பு சரியில்லப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு நாங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஆரம்பித்தாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சார், டு கிளாரிஃபை வித் இது, இப்போ லத்தீம் படம் பண்ணி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் மார்க்காண்டின்னு ஒரு படம் பண்ணிட்டார், ரத்னம்னு ஒரு படம் பண்ணிட்டார், இன்னொரு படம் பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட லத்தி முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 வருஷம் 2.5 வருஷம் வி ஆர் நாட் ஆன் டாக்கிங் டேர்ம்ஸ். டு பி வெரி ஃப்ரேங்க், கரெக்ட். we are not on talking terms. There is a misunderstanding between our friends or professionally or personally. அது வந்து காலம் பதில் சொல்லும், நேரம் பதில் சொல்லும். நாங்கள் வந்து இன்றைக்கி பேசிக்காமல் இருப்போம், நாளைக்கு பேசிக்குவோம், உண்மைகள் புரிய வரும் இல்லையா? காலம் தானே பதில் சொல்லும் அதுக்கெல்லாம். சில விஷயங்கள் அவளுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கலாம், யாரோ தப்பாக சொல்லியிருந்திருக்கலாம், இல்லை நாங்களே தப்பாக பண்ணியிருந்திருக்கலாம், நான் உணராமல் இருந்திருக்கலாம். அது போக போக தான் இன்னும் டைம் ஹீல்ஸ் எவ்ரி திங். அப்படிங்கும்போது 2 வருஷம் நாங்கள் வந்து கூட இல்லை, ஒரு கம்யூனிகேஷன் இல்லாத போது நாங்கள் எப்படி காரணமாக முடியும் அப்படிங்கிறது என்னோட முதல் கேள்வி. இப்போ நெக்ஸ்ட் டே வந்து அவரே வந்து சொல்லிட்டார், எனக்கு ஹை ஃபீவரு, வைரல் ஃபீவரு, டாக்டர் சர்டிஃபிகேட் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் கூட நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறத வந்து ஒரு அப்பாட்டமான ஒரு குற்றச்சாட்டு. நாங்கள் எப்படி சார் வந்து காரணமாக முடியும்? அவரோட உடல்நிலை சரியாமல் இருக்கிற நாங்கள் எப்படி காரணமாகும்? நாங்கள் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தோம் அவருக்கு, எவ்வளோ தூரம் வந்து பண்ணியிருக்கோம், வைஸ் வர்ஸா, which he also did. இட்ஸ் கிவ் அண்ட் டேக். ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து எவ்வளோ தூரம் சப்போர்ட் வந்திருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும், கூட இருந்தவங்களுக்கு தெரியும், விஷாலுக்கு தெரியும், அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியும். அப்படிங்கும்போது ஒரு தேர்ட் பர்சன் வந்து இதை பற்றி பேசுறதுக்கு வந்து தே ஹேவ் நோ ரைட்ஸ். என்னன்னே தெரியாமல் ஒரு 2 வருஷம் நாங்கள் கம்யூனிகேஷன் இல்லாத போது நாங்கள் எப்படி வந்து அவரோட உடல்நிலைக்கு வந்து நாங்கள் காரணமாக முடியும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் கேள்வி. ரெண்டாவது வச்ச குற்றச்சாட்டு வந்து நாங்கள் வந்து அவரை சுற்றி ஒரு வேலி அமைச்சிட்டோம், யாருமே வந்து நாங்கள் யாரும் அவரை அணுக முடியல, எங்களை தாண்டி அணுக முடியல, அவரை ரீச் பண்ண முடியல, இவங்க யாரையுமே வந்து சந்திக்க விடல அப்படிங்க வந்து அது வந்து 2025 காமெடியோட உச்சகட்டமான ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா விஷால் வந்து ஒரு குழந்தை கிடையாது, இது 25 படம் பண்ண ஒரு ஹீரோ. விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படின்னு ஒரு 15 ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு பேனரோட ஒரு ப்ரொடியூசர், ஒரு நடிகர் சங்கத்தை பொதுச் செயலாளர் இருக்கார், ப்ரொடியூசர் கவுன்சிலில் தலைவராக இருந்திருக்காரு. நாங்கள் எப்படி சார் அவர்களை வந்து ஒரு கட்டுக்கோப்புகளை வைக்க முடியும்? நாங்கள் 24 மணி நேரம் அவர் கூடயே இருக்க போகிறோம், நாங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஒருத்தர் வந்து விஷாலை வந்து கால் பண்ணுறதுக்கு நாங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அவர் விஷாலை பேசணும்னா அவங்க டைரெக்டாக வந்து விஷால் செல்லு கூப்பிட்டா அவர் ஃபோன் எடுக்க போகிறாரு, பேச போகிறாரு. நாங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அப்படி ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அது நீ சொல்லணும்ல. நாங்கள் யாரை தடுத்தோம்? நாங்கள் யாராவது பேச வேண்டாம்னு சொன்னோமா? இல்லை, யாரோ ஒரு நபர் பேர் சொல்லு. நீ வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற, யாரையுமே நெருங்க விடல அப்படிங்கும்போது நாங்கள் யாரையும் நெருங்க விடல, நீ சொல்லு. இவங்களை வந்து நீ நெருங்க விடல, இந்த பர்சனை வந்து நாங்கள் நெருங்கவில்லை, நாங்கள் வந்து மீட்டிங் கேட்டோம், நீங்கள் வந்து கொடுக்கல, அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு பேர் சொல்லுங்கள். நீ வைக்கிற குற்றச்சாட்டு வந்து ஆதாரத்தோடு வைக்கணும். சும்மா ஜஸ்ட் பை ஹியர்சே விதவுட் எனி ட்ரூ ஃபேக்ட்ஸ் நீ வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது. நீ யாரையும் நாங்கள் நெருங்க விடல, யாரையும் நாங்கள் பேச விடல, எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வந்து தெரியாமல் வந்து சொல்லக்கூடாது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து அந்த படத்தில் வந்து அவருக்கு வந்து சம்பளம் கொடுக்கல, அவரை ஏமாற்றிட்டோம், அதனால தான் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாலா சார் வந்து கண்ணை இப்படி பண்ணிட்டார், அந்த தலைவலினால தான் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்தை வந்து இப்போது பாலா சார் வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த படத்தை அவர் உடம்பு சரியில்லாம போனதுக்கு காரணம் 12 இயர்ஸ் கழித்து சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அந்த மைக்ரைன் இருந்தது, அவருக்கு தலைவலி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது எல்லாமே உண்மை தான். பட் அது இப்போ ஏன் வந்து ஒரு பூதாகரமாக ஆகுது? அமாண்டமாக ஒரு பழி போடக்கூடாது இல்லையா? எவ்வளோ பெரிய படம், அவன் இவன் வந்து மிகப்பெரிய ஒரு படம் விஷாலுக்கு, எவ்வளோ பெரிய பேர் எடுத்து கொடுத்த ஒரு படம். அப்படி ஒரு இயக்குனர் வந்து சொல்லக்கூடாது இல்லையா?
எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த படம் பண்ணுறக்கு. விஷால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, பாலாசர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அந்த படம் பண்ணுறக்கு. அப்படி அதுதான் காரணம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அதனால தான் உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து அப்பாட்டமான ஒரு, அதாவது நாங்கள் வந்து கணக்கு வந்து சரியாக கொடுக்கல, ஏமாற்றிட்டோம். ப்ரூஃப் எடுத்து வை, ஆதாரம். உனக்கு தெரியுமா, நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுமா எங்களுக்குள்ளே என்ன அக்ரிமெண்ட்டு, நாங்கள் எவ்வளோ சம்பளம் பேசியிருக்கோம், நாங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்கோம், அக்ரிமெண்ட் எங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் உங்களுக்கு தெரியுமா, கையில் இருக்கா, ஆதாரத்தோடு தான் பேசுகிறியா? அப்படி ஏமாற்றிட்டோம் அப்படின்னா எப்படி ஏமாற்றணும் சொல்லு? எவ்வளோ கோடிகள் நாங்கள் ஏமாற்றிட்டோம்? ஆளுக்கு 5 கோடி நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோமா? இந்த படத்துக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஏன் செலவாச்சுன்னு தெரியுமா? இந்த படம் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் ஆஸ் அ நியூ ப்ரொடியூசர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 30-35 கோடி யாருக்கு சார் இந்த படம்? இட்ஸ் அ ஃபஸ்ட் டைம் வி ஆர் ப்ரொடியூசிங் த ஃபிலிம் 35 crores பட்ஜெட்டில். நாங்கள் எவ்வளோ மார்க்கெட் பண்ணியிருக்கோம் தெரியுமா? தேட்டருக்கு நாங்கள் எவ்வளோ ரீஃபண்ட் கொடுத்துருக்கோன்னு உனக்கு தெரியுமா? அதை எதுவுமே தெரியாமல் சும்மா நாங்கள் வந்து ஏமாற்றிட்டோம், அதனால தான் வந்து உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து இட் இஸ் அ பேஸ்லெஸ் அக்யூசேஷன். வித்தவுட் நோயிங், உண்மை தெரியாமல் சொல்கிறது வந்து பேஸ்லெஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லும்போது நாங்கள் ஏன் வந்து ஃபஸ்ட்டு பதில் சொல்ல அப்படின்னா, நாங்கள் நல்லவங்க, நாங்கள் இதை பண்ணல அப்படின்னு உலகத்துக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் பேச ஆரம்பித்தோம்னா அப்புறம் உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? நான் வந்து உன் அளவுக்கு வந்து கீழே இறங்கி வந்து எனக்கு பேச முடியாது, பேச தெரியாதுன்னு கிடையாது, பேச விரும்பல அப்படின்னா, ஏன்னா வி ஹேவ் a லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் விஷால் அண்ட் he has a lot of respect for us. ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதரோட வாழ்க்கையை பற்றி பேசுகிற உங்களுக்கு எந்த விதமான ரைட்டும் கிடையாது. கேரக்டர் அசாசினேஷன் பண்ணக்கூடாது தெரியாமல். அது வந்து இட் இஸ் வெரி ராங் ஆன் யர் பார்ட். அதுக்கப்புறம் தான் வி டுக் அ பாயிண்ட், இது வந்து இப்படியே விட்டால் வந்து இது எல்லாருமே பேசிட்டு போவாங்க. எல்லா சேனல்ஸுமே பேசல சார், 2-3 பேர் தான். ஆமாம், எல்லா சேனல்ஸுமே பேசல. ஏன்னா அதெல்லாம் வந்து ஆதாரம் இல்லாமல் எல்லாருமே பேச மாட்டாங்க. ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது ஒரு விஷயத்தில். ஆனால் நான் பாதிக்கப்பட்டேன், என்னோடய ஃபேமிலி பாதிக்கப்படுது, ரமணா பாதிக்கப்படுறான், அவனோட ஃபேமிலி பாதிக்கப்படுது, அவனுக்கு குழந்தைங்க இருக்குது, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. அப்படி சொல்லும்போது ஃபேமிலி பற்றியெல்லாம் இழுத்து பேசியிருக்காங்க, விச் இஸ் அன்னெசரி. அப்படி சொல்லி நீ வியூஸ் வாங்கி அந்த காசு வச்சு தான் நீ வந்து பிழைக்கணுமா? ஒருத்தனை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவங்க குழந்தைகளை ஃபேமிலி பற்றியெல்லாம் பேசி கேரக்டர் அசாசினேட் பண்ணணுமா? இது வந்து ஒரு கரெக்டான ஒரு நேர்மையான வழியாக சார் சம்பாதிக்கிறதுக்கு. நானும் வந்து ரெண்டாவது என்னோட கேள்வி என்னென்னா, அப்படி விஷாலை ஏமாற்ற வேண்டிய அவசியம் என்ன எனக்கு? அந்த இடத்துல நான் இல்லை. விஷாலை ஏமாற்றி பணம் பிடுங்கி பொழைக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஐ எம் நாட் இன் தட் பொசிஷன். கடவுள் புண்ணியத்தில் நான் வந்து நல்லா இருக்கேன். எனக்கு சினிமாவே இல்லைனாலும் உட்கார்ந்த இடத்துல எனக்கு பணம் வரும். எனக்கு வேறு பிஸ்னஸ் இருக்குது, வேறு தொழில் இருக்குது. திஸ் இஸ் மை பேஷன். அதுக்காக தான் நான் பண்ணுறேன். நானும் கிட்டத்தட்ட 23 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். இது வரைக்கும் எந்த ஒரு ப்ரொடியூசரோ, எந்த ஒரு டைரக்டரோ, இல்லை என் கூட ஒர்க் பண்ண சக டெக்னீஷியன்ஸோ, இல்லை ஹீரோயின்ஸோ என்னை பற்றி ஒரு வார்த்தை இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு நேம் வந்து நான் வந்து காப்பாற்றிட்டு வந்திருக்கேன். யாருமே வந்து கை நீட்டி தப்பு சொல்ல முடியாது. அப்படி தான் நானும் நடந்திருக்கேன். அப்படிங்கும்போது நீ தேவையில்லாமல் வந்து யுவர் கேரக்டர் அசாசினேட்டட் அஸ், விச் இஸ் வெரி ராங் ஆன் யர் பார்ட். கடவுள் இருக்கான்ல சார், எல்லாத்துக்கும் ஒரு பதில் வரும்ல, உணர்வாங்கல்ல. தட்ஸ் ஆல். ஐ லீவ் எவ்ரி திங் டு காட். அந்த படம் உங்களுக்கு நட்டமா? கிடையாது சார், நட்டம் கிடையாது. போட்ட காசு வந்துடுச்சு. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த படத்தை தயாரிக்காமையே இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? டெஃபினட்டாக நினச்சோம் சார். எப்படி சார் நினைக்காம இருக்க முடியும்? ஏன்னா இப்போ அந்த படம் பண்ணாமல் இருந்தால் இட்ஸ் நோ கெயின் நோ லாஸ். இப்போ அந்த நாங்கள் வந்து படம் பண்ணோன்னு நாங்கள் ஆசைப்படல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து விஷால் வச்சு படம் பண்ணோம், இல்லை வேறு ஹீரோ வச்சு படம் பண்ணோம், ப்ரொடியூசர்ஸ் ஆகிட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த எண்ணமே இல்லையே. விஷால் ஆஸ்ட் அஸ் டு டூ, பிகாஸ் அதை வந்து விஎஃப்எஃப்ல பண்ண முடியல, பிகாஸ் அந்த லைக் கேஸ் போயிட்டு இருந்தாங்க, வாஸ் அன்ஏபிள் டு டூ இன் விஎஃப்எஃப். ஸோ ஈ தாட் வேறு யாரும் பண்ணுறதுக்கு நம்மளே பண்ணிக்கலாமேடா அப்படின்னு தான். இட் ஸ்டார்டட் தட் வே. ஸோ வந்து இந்த ஒரு படத்தினால ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கு. தேர் வாஸ் சம் மிஸ்கிளாரிஃபிகேஷன், மிஸ்கம்யூனிகேஷன் விச் வாஸ் மிஸ்கம்யூனிகேட்டட் டு ஹிம். அது எப்போ வந்து அவருக்கு வந்து உணர்வார் இல்லை எப்படி அது தட்ஸ் வாட் ஆஸ் ஐ செட், டைம் வில் ஹீல் திங்ஸ். அது வரும்போது தெரியுமே. அதை வந்து பண்ணும்போது டெஃபினட்டாக இருந்திருக்கும். இந்த படம் பண்ணாமல் இருந்தால் நம்மளுக்கு இவ்வளோ இது வந்திருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிழு வந்திருக்காது. இந்த காசிப்ஸ் எல்லாம் வந்திருக்காது. தேவையில்லாத குற்றச்சாட்டுகள், பொய்யான குற்றச்சாட்டுகள் மாதிரி வந்திருக்காது அப்படின்னு தான் ஒரு இருக்கும் சார் சைக்கலாஜிக்கலாக.
இல்லை இந்த விஷால்கிட்ட பேசி அதை புரிய வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையலையா உங்களுக்கு? இல்லை சார், இல்லை. இல்லை. பட் டெஃபினெட்லி இல்லை அண்டர்ஸ்டாண்ட் அட் ஒன் பாயிண்ட். அது கரெக்ட். எல்லாத்துக்கும் காலம் தானே. நாங்கள் அதுக்கப்புறம் மீட் பண்ணோம். நடிசங்க பொதுக்குள்ளே மீட் பண்ணோம், ஹலோ சொல்லிட்டோம். அண்ட் கார்த்தியோட 25th ஜப்பான் ஃபங்க்ஷனில் ஒன்றா தான் உட்காந்துருந்தோம். இட்ஸ் நாட் லைக் இவங்க வந்து பூதாகரமாகி நான் மூஞ்சே திருப்பிட்டு மூஞ்ச பார்க்காத 2 பேரும் பார்க்காத மாதிரி நார்த் சவுத்தில் போகிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் விஷால் என்ன படங்களில் நடிக்கலாம் அப்படின்றது வந்து உங்ககிட்ட கேட்டு முடிவெடுக்கிற நிலையில் இருந்தாரா? கிடையாது சார், இல்லை கிடையாது. நான் கூட இருந்தங்காட்டி எல்லாமே நினச்சிட்டாங்க நாங்கள் தான் டிசைட் பண்ணுறோம் விஷாலுக்கு. நடிக்கலாம் நடிக்க வேணாம்னா நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்கன்ட்டு. கிடையாது சார், ஆஸ் அ ஃப்ரெண்டு தான் நாங்கள் இருந்தோம். நாங்கள் விஷாலுக்காக நாங்கள் வேலை செய்யலை. ஆஸ் அ ஃப்ரெண்ட் அவருக்கு ஹி ஹேட் இஸ் ஓன் டஃப் டைம்ஸ் ஆஸ் அ ப்ரொடியூசர். நாங்கள் கூட இருந்த அளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணோம் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சம்பளத்துக்காக வேலை செஞ்சோம் அவர்கிட்ட கிடையாது. ஒப்பீனியன் வந்து இட் வாஸ் 100% ஹிஸ் ஒப்பீனியன் தான். நாங்கள் வந்து எந்த படம் பண்ணணும் எந்த படம் பண்ணக்கூடாது அப்படின்னா we didn't take any decisions. It was purely Vishy's call. Of course வந்து சஜஷன்ஸ் சொல்லும் மொழிய we didn't make any decisions. முடிவு அப்படிங்கிறது வந்து அவர் தான் அவங்க தானே எடுப்பாங்க யாராக இருந்தாலும். இப்போ நானாக இருந்தாலும் நான் வந்து சஜஷன்ஸ் கேட்டுக்கணும் ஒழிய முடிவு நான் தானே எடுப்பேன். இன்னொருத்தரோட முடிவை நான் எடுக்க மாட்டேன்ல. தட் இட் இம்ப்ளைஸ் சேம் சார். அப்படி இருந்தங்காட்டி தே கிரியேட்டட் லைக் இவங்களை தாண்டி எதுவுமே இல்லை, அவர் சொல்கிறதான் வந்து கேட்குறாங்க, அவர் சொல்கிற மாதிரி தான் ஆடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் ரொம்ப ஒரு தமாசான குற்றச்சாட்டுகள் எல்லாம். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தி பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் விஷால் அப்படிங்கிறத சொல்லுவீங்க? அவர்னா யாராவது ஹெல்ப்னு போய் கேட்டாங்கன்னா அவர்கிட்ட இருக்கிறது இல்லையான்னு கூட யோசிக்க மாட்டார். இருக்கான்னு கூட அவருக்கு தெரியாது, ஆனால் பண்ணிடுவார். தெர் இஸ் ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் குவாலிட்டி ஐ லைக். சர்வைவர் ஷோவில் கலந்துக்கிட்ட அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? அது நிறைய வாழ்க்கை பாடங்கள் சார் அதில். அப்படியா? ஆமாம் ஆமாம், நான் ஒரு பெரிய ஃபேன். சர்வைவர் ஷோக்கு வந்து நான் ஒரு பெரிய ஃபேன். நம்ம நிறைய பார்த்துருக்கேன், சர்வை ஷோ நிறைய பார்த்துருக்கேன். அந்த ஸ்கூல் டைம் காலேஜ் டைமில் அப்போ அந்த ஷோ வந்து பெரிய ஹிட் ஆச்சு அந்த டைம். ஸோ இட்ஸ் வெரி பிக் ஃபேன் ஆஃப் தட் ஷோ. அப்படி வந்து கேட்டப்போ சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு ஷோ, மென்டலி ஃபிசிக்கலி. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-75 நாள் வந்து அந்த காட்டுக்குள்ளே ஃபேமிலி கூட கம்யூனிகேஷன் இல்லாமல், ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்யூனிகேஷன் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், இந்த புது அனுபவம் தான். உள்ள நடக்கிற பாலிடிக்ஸ், எல்லாத்துக்கும் மேலே உள்ள நடக்கிற பாலிடிக்ஸு இதெல்லாமே லைக் அது என்ன எல்லாத்துக்கும் மீறி சார் லைக் வி என்ஜாய்ட் த கேம்ஸ். என்ஜாய் பண்ணோம். சி அஃப்கோர்ஸ் அந்த காம்படிஷன் இருந்தது, அந்த 2 டீமுக்கான காம்படிஷன் அந்த இதெல்லாம் இருந்தது. பட் வி ஆல் என்ஜாய்ட் த அந்த கேம்ஸ். அது பண்ணுறதுக்கு வந்து வி ஆர் ஆல் எக்ஸைட்டட். நம்ம அந்த மாதிரி கேம்ஸ் நம்ம ஊரில் பண்ண முடியாது. கரெக்ட். அண்ட் ஸோ இது ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி இட் இஸ் வெரி ஸ்ட்ரெயினிங். நிறைய யோசிக்க வைக்கும் அந்த கேம். இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னோ இட் கேவ் அஸ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த தாட் ப்ராசஸ். அந்த ஷோ விட்டுட்டு வெளியில் வந்துட்டு கேட்டப்போ நான் சொன்னேன், சரி இனிமேல் எதுவும் இல்லாமல் கூட நான் வாழ்ந்துருவேன் நான். இல்லை அது ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்குது. ஆமாம் சார், டெஃபினெட்லி a பிக் கான்ஃபிடன்ஸ். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு இது பழக்கம் இல்லாத ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 75 days வந்து நோ ஃபோன்ஸ் அலவுட். வீட்டில் பேச முடியாது, எப்படி இருக்கான்னு கூட தெரியாது. ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு உண்மைதான். அப்போ வந்து என்னென்னா எனக்கு அப்போ தான் டாக்டர் பிறந்திருக்காங்க, 1 year ஆயிருக்கு அவங்களுக்கு. ஸோ எனக்கு அது ஒரு சைக்கலாஜிக்கலாக தட் எஃபெக்டிவ் மீ. எனக்கு அது அவங்க பார்க்க முடியல, கூட இருக்க முடியல. ஏன்னா அப்போ தான் வந்து அப்பா கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த டைமில் தான் நான் போனேன் நான். ஸோ அதெல்லாமே ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்புறம்னா அங்கே நிறைய டைம் இருந்தது சார். அந்த கேம்ஸ் எல்லாம் போக அந்த ஐலண்டில் இருக்கும்போது we used to have a lot of ஃப்ரீ டைம். லாட் ஆஃப் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது எனக்கு என்னென்னா ஓடிட்டே இருக்கும் வாழ்க்கையில். அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன. we don't give ourselves a break and think of our past or நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு. ரிவைண்ட் ஒன்று இருக்குல்ல, நிறைய ரிவைண்ட் பண்ணேன் என் லைஃப்பை. அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸ்கூல் டேஸு, அப்பாவோட மறைவு, இதெல்லாமே ரிவைண்ட் ஆச்சு. இட்ஸ் பிரிங்கிங் பேக் மை மெமரிஸ். இது பற்றிலாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 years நான் யோசிச்சதே கிடையாது. இட் இஸ் தேட் மை மைண்ட். பட் நான் இதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். ஸ்கூல் டேஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து வாழ்க்கையில் இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள், இன்சிடென்ட்ஸு, வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ், லைக் இது எல்லாமே நம்ம கடந்து போயிட்டு அடுத்தடுத்து நம்ம போயிட்டு இருக்கும்போது திருப்பி எல்லாத்தையும் வந்து முன்னாடி கொண்டு நிறுத்துது எனக்கு ஒரு இன்சிடெண்ட்டாக. அப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அந்த ஷோவில். அப்போ வந்து நான் கரெக்டாக ஃபஸ்ட் படம்
ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தவறிட்டாங்க. அப்படின்னா இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிருச்சு. பட் அங்கே இருக்கும்போது என்னமோ தெரியல, லைக் எவ்ரிதிங் இஸ் கமிங் பேக். அவர் திருப்பி திருப்பியும் வந்து இஸ் ரிமைண்டிங் மீ. அவர் அவர் எனக்கு என்னென்னலாம் அட்வைஸ் பண்ணியிருக்காரு, எனக்கு எவ்வளோலாம் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாரு. ஸோ அது எல்லாமே எனக்கு ஞாபகம் வருது. அவர் கடைசியாக வந்து அந்த அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த ஆம்புலன்ஸில் வீட்டில் கூட்டிகிட்டு வந்தது. எனக்கு இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நம்ம ஏன் இதெல்லாம் நம்ம யோசிக்கல இத்தனை வருஷமா? நீ யோசிக்குது. நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன், எங்கள் அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அங்கே யாரெல்லாம் கூட இருந்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் மிஸ் பண்ணுறோம், ஏன் இத்தனை வருஷமா நான் அவங்ககிட்ட நம்ம பேசல. ஸோ இட் ஆல் மேட் மீ திங்க். அப்புறம் நம்ம இந்த இடத்துல அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்குமா, நம்ம ஏன் சாரி கேட்கல? நம்ம சாரி கேட்கணும். முதல்ல வெளியில் போனதுக்கப்புறம் சாரி கேட்கணும், விட்டு கொடுக்கணும், அந்த ஈகோவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே ட்ராவல் ஆச்சு. ஃபஸ்ட்டு அந்த ஷோ விட்டுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நான் ஒரு 100-150 கால் பேசியிருப்பேன் ஜான்சிபார்லேருந்து. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி, டே சாரிடா இப்படி பண்ணிட்டேன், டே என்னடாச்சு, லூஸடா அப்படின்னு கேட்பாங்க. என்னடா எப்போ நடந்த பற்றி இப்போ சாரி கேட்டிருக்கேன். அப்புறம் ஒய்ஃபர்ட்டு பேசினேன், வித்யா சாரி அந்த டைமில் அது ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், நீ சொன்னதை நான் கேட்கல, ஹர்ட் பண்ணிட்டேன், சாரி. என்னங்க ஆச்சு உனக்கு? See, it all like it's an outpour, it's a different emotion which I went through. அது நம்ம நார்மலாக இருக்கும்போது நம்ம அதை பற்றி யோசிக்க மாட்டோம், அது வந்து இப்படி பேசணும்னு சுய விமர்சனத்துக்கான வாய்ப்பு லைக் நிறைய மாற்றங்கள் வந்தது சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கான்ஷியஸ் ஆகிட்டேன் அந்த ஷோக்கு அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம். இட் ஹஸ் மேட் மீ அது கான்ஷியஸ்ன்னு சொல்ல மாட்டேன், அது ஒரு இம்ப்ளான்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு தெரியாமல் கூட யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, தப்பான ஒரு வார்த்தையை சொல்லிடக்கூடாது, ஒரு தப்பான ஒரு செயல் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கான்ஷியஸாக இம்ப்ளான்ட் ஆயிடுச்சு எனக்கு அதுக்கப்புறம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து என்னை அறியாமலேயே வந்து லைக் இட் ஹஸ் காட் இன் டு மீ விச் ஹஸ் மேட் மீ அ பெட்டர் பர்சன் விச் ஐ ஃபீல். ஐ திங்க் அது ஒரு பெரிய ஒரு லெசனாக நான் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் என்ன எனக்கு அங்கே இருக்கும்போது வி ஹேட் நோ அக்சஸ் டு மீடியா. அந்த ஷோக்கு எப்படி ரியாக்ஷன் ஆக போகுது, நான் என்ன அந்த ஷோவில் இருக்கும்போது என்ன பர்டிகுலர் நினச்சேன்னா, நம்ம எந்த விதத்துலையும் வந்து தப்பாக வந்து இந்த கேம் ஷோ விளையாடக்கூடாது. ஜெயிக்கலைன்னா பரவாயில்ல, ஜெயிக்கிறது தோக்கிறது வந்து சாதாரணம். லைக் எந்த விதத்துலையும் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு தப்பான பேர் வாங்கிடக்கூடாது, இது வந்து நான் ஒரு இன்டெரக்டாக நம்ம ஒரு விஷயத்தை யாரையும் ஹர்ட் பண்ணிக்கூடாது, நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன் ஷோ ஃபுல்லாகவே. பட் அப்புறம் அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்க்கும்போது தான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. லைக் in the right way. யா, ஸோ அது ஒரு பெரிய பாடம் அந்த ஷோ. எப்படி இருந்தது அர்ஜுனோட பழைய அனுபவம்? ரொம்ப நல்லா இருந்தது சார். ஏன்னா அர்ஜுன் சார் வந்து அவ்வளோ ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் எங்களுக்கெல்லாம். எங்களுக்கு ஒரு பாலமே அவர் தான். அவர் ஒருத்தர் தான் வந்து எங்கிட்ட பேசுவார். ஏன்னா எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே வந்து அந்த ரஷ்யன் டீம், அவங்க தான் அந்த கேம்ஸ். நம்ம ஜீலிருந்து போனவங்க வந்து ஒன்லி ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் தான், டீம் ப்ரொடக்ஷன். அவங்க கேம் எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே அந்த ரஷ்யன்ஸ் தான். ஸோ நோவே நீங்கள் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. அதாவது என்ன பண்ண போகிறான்னு யாருக்குமே தெரியாது. அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்களோ இல்லையா, இந்த கேம் எப்படி பண்ண போகிறாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ இட் வாஸ் லைக் எல்லாமே அந்த ஆன் ஸ்பாட், அங்கே போனால் தான் தெரியும். ஸோ அர்ஜுன் சார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லைக் அவர் எங்களெல்லாம் பார்க்க ஒரு, ஏன்னா ஃபஸ்ட் டே பார்த்தப்போ ஒரு மாதிரி இருந்தால, ஒரு 10th டே 11th டே 15th டே போகும்போது எல்லாருமே வந்து வீக் ஆகிட்டு போகிறாங்க. வீட்டோட ஞாபகம் ஒரு 10 நாள் கழிச்சு தான் எங்களுக்கு சாப்பாடே கிடைக்கும். அப்படிங்கும்போது அவருக்கு ஏதாவது எதாவது கொடுங்கப்பா பசங்களுக்கு, அந்த பிரேக்கில் ஏதாவது கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அப்புறம்னா பர்சனலாக எங்கிட்ட வந்து பேசுவார், எங்கள் எல்லாத்திட்டையுமே வந்து பேசுவார். என்ன இல்லை ஓகேவா, உங்கள் ஃபோன் நம்பர்ஸில் கொடுங்க அப்படின்னு கேட்டார். எங்களோட ஃபோன் நம்பரில், வீட்டு ஒய்ஃப் ஃபோன் நம்பரில் கொடு, வேறு யார்கிட்ட பேசணும் சொல்லி நான் பேசுகிறேன். நாங்கள் எல்லா ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டோம். எங்களால் பேச முடியாது. அவர் கம்யூனிகேட் பண்ணார். அவர் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு நல்லா இருக்காங்க, பையனாக இருக்காங்க, நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாத்துட்டையும் கம்யூனிகேட் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து எங்கிட்ட வந்து சொல்லுவார், சார் நான் பேசினேன், நல்லா இருக்காங்க, இப்படி கேட்டவங்க ரொம்ப கேட்டேன், எல்லாத்துக்கும் கிவ் அஸ் அ மாரல் சப்போர்ட். அவ்வளோ பெரிய ஒரு மாரல் சப்போர்ட். அது வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டு. அண்ட் வி ஆல் காட் அ குட் ஃப்ரெண்ட் ஃபார் அ லைஃப்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அந்த ஷோட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னை கூப்பிட்றாரு, இந்த ஷோ நடந்துகிட்ருக்கு, வந்து நீங்கள் வாங்க நம்ம டின்னருக்கு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 1-2-3 o'clock வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். அந்த ஷோ பற்றி பேசணும், அப்புறம் என்னோடய ஃபேமிலி பற்றி பேசினதெல்லாம் சொன்னார். ஷேட் அ லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் இட்ஸ் அன் அமேசிங் பர்சன் சார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு?
சினிமா ட்ராவல்? பத்துலேன்னு தோணுது. ஒவ்வொரு நாளும் நியூ எக்ஸ்பீரியன்சஸ், நியூ பர்சன்ஸ், இன்னும் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஏன்னா ஆஸ் an ஆக்டராக வாட் ஐ வாண்ட் டு டூ இஸ் நாட் ஈவன் 10% ஆஃப் வாட் ஐ டிட். மேபி ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி அமையலின்னு நான் ஓப்பனாக நான் சொல்லுவேன். அண்ட் எனக்கு என்ன வந்து நிறையா எவ்ரி ஆக்டர் அவங்களுக்கு ஒரு ட்ரீம் ரோல், ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒன்று இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் இன்ஸ்பயர் ஆகிருக்கும். உண்மைதான். அது டு பிரிங் இன் டு ரியாலிட்டி இட் மே டேக் மெனி இயர்ஸ். ஆர் அதுக்கான டைரக்டர்ஸ் அமைஞ்சு வரணும், காலம் அமைஞ்சு வரணும், எல்லாமே அமைஞ்சு வரணும். ஸ்டில் தேர் ஆர் மெனி அன்ஃபுல்ஃபில்டு ட்ரீம்ஸ் ஆஸ் an ஆக்டர் விச் ஐ வாண்ட் டு டூ. நிறைய சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உதம் சிங் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். அந்த ஜாலியன் வாலாபாக் ட்ராஜடியில் வந்து அப்போ அவருக்கு 3-4 வயசு டீ கொடுத்துருந்தாங்க. அந்த ஜென்ரல் டயர், அந்த ஜாலியன் வாலாபாக் ஷூட்டிங் ஆர்டர் பண்ணது வந்து ஜென்ரல் டயர், பிரிட்டிஷ் ஆஃபீஸர். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் வந்து அந்த கிரவுண்டில் இறந்தாங்க. உத்தம் சிங் அதை தப்பிச்சிட்டாரு. அவர் பெருசாகி படித்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் போய் ஜென்ரல் டயர் அங்கேயே சுட்டு கொண்டார். அதுக்கு அவர் அங்கே தூக்கில் போட்டாங்க. ஸோ எனக்கு இந்த ஒரு கேரக்டர் வந்து எனக்கு ஒரு ட்ரீம் ரோலாக இருக்குது. அட் சம் பாயிண்ட் இன் மை லைஃப் ஐ வாண்ட் டு டூ திஸ். இட்ஸ் ஆல் அன்சங் ஹீரோஸ் ஆஃப் அ கண்ட்ரி. எனக்கு இது அப்படின்னா அந்த 3 வயசு பையன் மனசில் எவ்வளோ பெரிய ஒரு காயத்தை உண்டாக்கியிருக்கும். வடு. ஸோ அது ஒரு பெரிய ட்ராவலில் இருக்கும் அந்த பையனோட ட்ராவல். ஸோ அது எனக்கு ஒரு ஆக்டராக வந்து அது வந்து எனக்கு ஆன்ஸ்க்ரீன் போர்ட்ரே பண்ணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி இன்னும் நிறையா வி ஹேவ் அன்ஃபுல்ஃபில்ட் ட்ரீம்ஸ். ஐ ஹோப் வில் ஒர்க் அவுட் சூன். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் குடும்பத்துலேருந்து வந்தவர் நீங்கள். அரசியலில் இப்போ நாட்டம் இல்லையா? இல்லை இருக்கும் சார். ஆனால் என்னென்னா என்னோடய தாட் ப்ராசஸ் இப்போ வேறு மாதிரி இருக்குது. சினிமா, ஃபேமிலி ப்ளஸ் மை அதர் பிஸ்னஸ், மை அக்ரிகல்ச்சர், விவசாயம் பிஸ்னஸ், எனக்கு தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்குது. பட் முடிஞ்ச வந்து இன்னும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு வி ஆல்வேஸ் டூ. ஃபேமிலி சைடு ஆகட்டும், இல்லை ஊரில் ஆகட்டும், முடிஞ்ச உதவியில் வந்து பண்ணிகிட்ருப்போம். ஆனால் ஃபுல் டைம் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஐ டோன்ட் திங்க் ஐம் ரெடி ஃபார் இட். பட் ஐ எம் அப்டேட்டட் வித் எவ்ரிதிங். உங்கள் தாத்தாவை பொறுத்த வரைக்கும் கலைஞரோடு மிக நெருக்கமாக இருந்தவர். நீங்கள் அவங்க குடும்பத்தோட நெருக்கமாக இருக்கீங்களா? இப்போ இருக்குது சார். நான் தாத்தா வந்து காரோட்டி கண்ணப்பன் தெரிஞ்சிருப்பீங்க. யா, பட் இப்போவும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் உதய், அன்பில் மகேஷ், எல்லாமே வி ஸ்டே இன் டச். ஸோ அவங்களும் வந்து அதே மரியாதை வச்சுருக்காங்க எங்கள் குடும்பத்து மேலே. நோ, இட்ஸ் ஆல் த சேம். உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பார்க்கும்போது பல வித்தியாசமான புகைப்படங்களை பார்க்க முடிஞ்சது. அந்த படத்தை இப்போ காட்டுறேன், அந்த தருணங்களை உங்களோட பகிர்ந்துட்டீங்க. மறக்க முடியாத ஒரு புகைப்படம் சார். உதய் ஃபஸ்ட் டைம் வந்து அவர் பிரச்சாரம் பண்ணி 40 சீட்டு ஜெயித்தப்போ நாங்கள் போய் பாராளுமன்ற தேர்தல் முடிவு. ஆமாம் சார், வாழ்த்து தெரிவித்தப்போ அப்போது ஸ்டாலின் ஐயா அவர்களையும் உதயும் அவங்க வீட்டில் போய் சந்தித்தப்போ எடுத்த புகைப்படம். நான் விஷாலேருந்து போயிருந்தோம். ஸோ அது மறக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஆஃப்கோர்ஸ் விஷால், உதய் ஆர் ஆல் கிளாஸ்மேட்ஸ். எல்லாம் தமாஸ் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. என்னடா நீ வந்து எவ்வளோ பிரச்சாரம் பண்ணி கட்சியை ஜெயிக்க வச்சுட்டு அப்படின்லாம் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அன்பில் மகேஷ் இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மீ. இட் வாஸ் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட். ஓகே, ரஜினி ரிலாக்ஸ்டாக இருக்கட்டும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சார். 2 மணி நேரம்? ஆமாம் சார். அப்பா, மலேசியாவில் ஏர்போர்ட்டில். ஏன்னா எனக்கு இப்போ அந்த மலேசியன் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாசர் சார் கூப்பிட்டாரு. எனக்கு நான் தான் நீங்கள் வாங்க என்னென்ன பண்ண போகிறேன்னு ரஜினி சார் கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுற அந்த ஷோ பற்றி. இப்போ நீ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல இருக்கு, சார் வர்றதும் வராமல் இருக்கிறதும் அப்படின்னாரு. ஐயோ சார், சரி ஓகே சார், வாங்க சார் போய் சொல்லலாம் அப்படின்ட்டு போயிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். போயிட்டு உட்காந்து சார் வந்தார். நேரில் நிறைய டைம் அவர் தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். ரொம்ப பர்சனலாக ஃபஸ்ட் டைம் அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணுறேன். மீட் பண்ணப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் நந்தா. ஓகே, சென்னை ஷோலாம் இவங்க தான் பண்ணாங்க. மலேசியாவில் கிட்டத்தட்ட 6 மாதம் இவங்க தான் பண்ணியிருக்கோம். என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாரு. ஃபுல்லாக சார் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் சார். சொல்லுங்கள். ஃபுல்லாக சொன்னேன். ஃபுல்லாக சொல்லி அப்படியே உட்காந்துட்டு இருந்தார். கொஞ்சம் அப்படியே வந்துட்டார். அப்படியே கடைசியில் தான் சொன்னேன், சார் நீங்களும் கமல் சார் வந்து ஹெலிகாப்டரா கிரௌண்ட்லையா ஹலோடா பொசிஷன் வாங்கிட்டீங்களா? பண்ணுறோமா? ஆமாம் சார், டெஃபினட்டாக பண்ணுறோம் சார். நைஸ். நீங்கள் ரொம்ப லேட்டாக பண்ண வேணாம், ஒரு 8 o'clock முடிச்சிடலாம். டயர்ட் ஆயிடுவாங்க காலையில் இருந்தெல்லாம். நீங்கள் சொன்னது பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பெரிய ஷோ. பண்ணிடலாம், நல்லா பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ தட் வாஸ் அ ஃபஸ்ட் மீட்டிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலேசியா முன்னத்தினாலே வந்துட்டார். சாரும் ஒய்ஃபும் லதா மேடம் வந்துட்டாங்க. நான் தான் போய் ரிசீவ் பண்ணேன்.
நாசர் சார் கார்த்தியெல்லாம் நீ பர்சனலாக பார்த்துக்க நந்தா அப்படின்ட்டாங்க. ஏன்னா உள்ள ப்ரோட்டோக்காலில் அவர் ஃப்ளைட்லேருந்து உள்ளே கூப்பிட்டு வந்து பின்னாடி வெளியே கூட்டிகிட்டு போய் அப்புறம் காரில் உட்காரச்ச பின்னாடி வந்து ரஜினி சாரும் மேடமும் உட்காந்துட்டு இருந்தாங்க. முன்னாடி நான் உட்காந்துருந்தேன். உட்காந்துருக்கும்போது நான் எதுவும் பேசலை, நான் கம்முன்னு உட்காந்துட்டேன். சார் ஹோட்டலுக்கு போயிடலாம் சார். இது லைக் அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட்ஸ் இதெல்லாம். அவர் என்னோட பேர் தெரியுமாலன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு டைம் தான் மீட் பண்ணேன். ஒரு 15 days பேக் அவர் வீட்டில் மீட் பண்ணி தான் வந்து பேசுகிறோம். அவர் சார் பின்னாடி உட்காந்துட்டார். அண்ணா தான் எந்த ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னாரு. சார் அப்படின்னு எனக்கு இன்னும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். சார் பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காரு. ஓகே சார், சரி மாதிரி போகிறோம். நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி பின்னாடி உட்காந்துட்டு வந்து என்னை கேட்டிருக்காரு. குழந்தை மாதிரி கேட்குறாரு. நாளைக்கு எத்தனை மணிக்கு, காலையில் வரணுமா, ஈவினிங் வரணுமா, என்னென்ன பண்ண போகிறீங்க, சரி ஓகே எல்லாம் ஓகேவா, எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு, எல்லாமே கேட்டிருக்காரு. ஓகே ஓகே சார் சார் எல்லாம் போயிட்டு ரூம் வந்து செக்இன் பண்ணியாச்சு. லதா மேடம் பக்கத்து ரூமு ஓகே பண்ணிவிட்டு அப்புறம் மத்தியானம் திருப்பி என்னை ரூமை கூப்பிட்றாரு. அந்த ஹெலிகாப்டர் பண்ணுறமா சார், கன்ஃபார்ம் சார், நான் ஒரு 2 hours கிளம்பணும் சார். ஓகே ஓகே பண்ணிடலாம். அப்புறம் அவரை வந்து திருப்பி கூட்டிகிட்டு போய் ஹெலிகாப்டர் அந்த வெளியில் கிரவுண்ட்லேருந்து இது பண்ணி வேற ஒரு இடத்துலேருந்து வந்து லேண்ட் பண்ணி வச்சு இட் வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் ஆல் தட் ஸ்டஃப். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து என்னைய, கார்த்தியை, விஷால, ரமணா எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டினார். எங்கள் பசங்களை சேர்ந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க, பெருசாக பண்ணிட்டீங்க. அப்புறம் திருப்பியும் அந்த நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்களா, வந்துடுங்க, அதே காரில் போயிடலாம் அப்படின்னாரு. போயிடலாம் சார். நைட்டு திருப்பி அதே மேடமு சாரு பார்த்தா ஃப்ளைட் டிலே 2 hours. எல்லாருமே மற்றவங்க எல்லாருமே வந்து ஏர்போர்ட்டில் உள்ள உட்காந்துருக்காங்க. சார் மேடம் மட்டும் அந்த லாஞ்சில் உட்காந்துருந்தாங்க. அப்போ மேடம் வந்துட்டு நான் ஷாப்பிங் போகிறேன் அப்படின்ட்டு சஞ்சயை கூட்டிகிட்டு மேடம் போயிட்டாங்க. அப்போ நானும் சார் மட்டும் உள்ள உட்காந்துருக்கோம். பக்கத்தில் உட்காந்துருந்தோம். அப்படியே எனக்கு பார்த்தாரு. எனக்கு தெரியல, ருத்ராட்சம் வந்து வெளியில் இருந்திருக்கு, அது நான் கவனிக்கல. நான் போட்டிருந்தது ருத்ராட்சம் போட்டிருக்கீங்க, சாமி கும்பிடுங்களா. ஈ ஸ்டார்ட் த கான்வர்சேஷன். ஆமாம் சார். என்ன சிவன் சார், அப்படியா, குட் 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 குட். எவ்வளோ நேரம், ஒரு 1/2 hour 40 minutes. அப்படியா, நைஸ் நைஸ் நைஸ். இந்த மாதிரி சில விஷயம். அதுக்கப்புறம் தான் கேட்டார், என்னென்ன படங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறம் அவர் புன்னை போய் பார்த்துருக்காரு சார், பார்த்துருக்காரு. அப்போ தானு சார் வந்து கூப்பிட்டு போட்டு காமிச்சார். யா ரிமெம்பர் ஈரம், யார் நீங்கள் தான் சார் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணீங்க. எஸ் ஈரம் ரிமெம்பர் ஒய்ஃபை கொலை பண்ணுவீங்களே அப்படின்னாரு. நோ இல்லை, லைக் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போச்சு. அப்புறம் திருப்பி அந்த ஈவெண்ட் பற்றி தான் பேசினார். எப்படி பண்ணீங்க, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணீங்க, யாரும் வந்து பார்த்தீங்க, எல்லாமே லைக் பெரிய ட்ராவல். அதுக்கப்புறம் நீங்கள் மார்னிங் 3 to 5 அந்த டைமில் மெடிடேட் பண்ணுங்கள். மெடிடேஷன். ஆமாம், இதெல்லாம் பேசிட்டு திருப்பி இஸ் கமிங் பேக் டு த டாபிக். 3 to 5 மெடிடேட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். மெடிடேட், டெம்பிள்ஸ் போங்க, லிவிங் வித் ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் அந்த புக் படிங்க அப்படின்னாரு. சார் நான் படிச்சிருக்கேன் சார் புக்கு. அப்படியே படிச்சிருக்கியா, வெரி குட் வெரி குட். அந்த இடத்துல ஏதாவது நீ போயிருக்கியா அப்படின்னாரு. இல்லை சார், நான் ஒரே ஒரு இடம் போயிருக்கேன் சார், அந்த கேவுக்கு நான் போயிருக்கேன், பட் மற்ற இடங்களுக்கு நான் போனதில்லை சார். இப்போது அந்த புக்கில் இருக்கிற எல்லா கேவ்ஸும் நீ விசிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். யார் புக் கொடுத்தா உனக்கு அப்படின்னாரு. விவேக் சார் கொடுத்தாரு சார். எனக்கு ஆக்சுவலாக அந்த புக் வந்து எனக்கு விவேக் சார் கொடுத்தாரு. எனக்கு அகரம் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2-3 படம் ஒன்றா பண்ணோம். அது உற்சாகம் எல்லாமே எனக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. அப்போ எனக்கு அந்த புக் கொடுத்தாரு படிக்க சொல்லி. விவேக் சார் கொடுத்தாரு சார். அப்படியா, விவேக் கொடுத்தாரா, கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், அந்த கேவெல்லாம் விசிட் பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள் அந்த கேவ்ஸ்லாம் போய் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அப்படி ஒரு 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 அன்ஃபர்கட்டபிள் கான்வர்சேஷன் இருந்தது. அப்புறம் முடிச்ச போக ஃப்ளைட்டு எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் வரலையா, இல்லை சார், ஓகே ஓகே பை போயிட்டேன். ஸோ இட் வாஸ் வெரி மெமரபிள் மூமெண்ட். கமல் சார் கூட இருக்குது சார். இது வந்து இப்போது நாங்கள் அந்த நடிகர் சங்கம் ஃபஸ்ட் டைம் அந்த எலெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம். அப்போ வந்து கமல் சார்கிட்ட வாழ்த்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போடுறோம். அப்போ அந்த டீம் தான் வந்து போனோம். ஈஸி ஆக்சுவலாக அந்த எலெக்ஷன் கூட இன்னும் நாங்கள் ஜெயிக்கல. எலெக்ஷன் வந்து ஆரம்பிக்கும் போது, கேம்பெயினிங் ஆரம்பிக்கும் போது அவர் வந்து பார்த்து பேசிட்டு வரக்காக போனோம். ஸோ அப்போ எடுத்த புகைப்படம் அது. அப்போ நிறைய விஷயங்கள் சொன்னார். ஆமாம் கரெக்டு, நீங்கள் யங்ஸ்டர்ஸில் பண்ணுறது, நான் கூட இருக்கேன், தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ எடுத்த புகைப்படம் அது வந்து. இதுக்கப்புறம் கமல்ஹாசன் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதா உங்களுக்கு? இல்லை சார், திருப்பி அந்த ஈவெண்ட் அப்போது பேசணும், ரஜினி சார் கம்யூனிகேட் பண்ண, பட் அந்தளவுக்கு கம்யூனிகேட் பண்ணல. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் 2-3 தடவை இந்த
நடிகர் சங்க விஷயமாக தான் சார் வந்து மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் சார் வந்து ட்ரஸ்டியாக வந்து நாமினேட் பண்ணப்போ எல்லாம் போய் இது பண்ணோம். மறக்கவே முடியாது சார். அது வந்து இப்போ இளையராஜா 75 அந்த ஷோ வந்து நாங்கள் தான் ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணோம் ஃபார் ஃபார் ப்ரொடியூசர் கவுன்சில் அண்ட் சன் டிவி. நானும் ரமணன் தான் பண்ணோம் இளையராஜா 75. ஒரு மறக்க முடியாத ஒரு 45 டேஸ் ஸ்பேனில் வந்து அந்த ஷோ வந்து பண்ணோம். 2 டேஸ் ஈவெண்ட்டாக பண்ணோம். அப்போ அந்த 45 டேஸ் வந்து ராஜா சார் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பு வந்து கிடச்சிது. ஏன்னா ஒவ்வொன்றுமே அவர்கிட்ட போய் சொல்லணும், என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே வந்து அவரோட பெர்மிஷன் இல்லாமல் நம்ம வந்து பண்ணவே முடியாது. ஸோ வந்து யார் இதில் வந்து எந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க, யார் ஸ்டேஜில் வரப்போகிறாங்க, எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க, இந்த பாட்டுக்கு வந்து லைட்டிங்ஸ் எப்படி வரப்போகுது, எல்லாமே வந்து வி ஹேட் டு கெட் ப்ரையர் பெர்மிஷன் ஃப்ரம். ஸோ அதுபோது வி வாண்டட் டு நோ இது ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு ஷோவாக பண்ணோம். ஒரு 2 டேஸ் அப்படிங்கும்போது இதை விட பெருசாக ராஜா ஷோ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணிடணும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து நானும் வந்து டிசைட் பண்ணிட்டோம். ஸோ பட் அதுக்கான பட்ஜெட், ஏன்னா பிகாஸ் வி ஆர் டூயிங் திஸ் அஸ் அ ஃபண்ட் ரைசர் ஃபார் ப்ரொடியூசர் கவுன்சில். கரெக்ட். ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து எக்ஸாஜரண்ட்டாக வந்து நம்ம வந்து செலவு பண்ண முடியாது. ஏன்னா 2 டேஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் டபுள் காஸ்ட் ஆகும் நம்மளுக்கு. 1 டேயில் பண்ணுறது வந்து திருப்பி செகண்ட் டே அப்படி வந்து இட்ஸ் அகைன் த சேம் காஸ்ட். ஆமாம். ஒரு நாளைக்கு 3 கோடி ஆகுதுன்னா திருப்பி அடுத்த நாள் 3 கோடி ஆகும். ஸோ வந்து எங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து அந்த ஷோ வந்து எங்களுக்கு கொடுக்கல. ப்ரொடியூசர் கவுன்சிலிருந்து அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட 7-8 பேர்த்துக்கிட்ட கோட்ஸ் எல்லாம் வாங்கி அது எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் வச்சு அப்ரூவல் பண்ணி தான் நாங்கள் தான் வந்து கம்மியான ஷோ கொடுத்தோம். அந்த பட்ஜெட் ஒன்று கொடுத்தோம். பிகாஸ் வி ஹேட் அ லாட் ஆஃப் பிளான்ஸ். இதில் வந்து என்ன கம்மி பண்ணலாம், ஸோ ஆனால் வந்து ஸ்பேன் வைஸ் வந்து கம்மியாகக்கூடாது, பட் செலவு எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து வி ஹேட் அ லாட் ஆஃப் ஐடியாஸ் டு புட் இன். ஸோ எங்களுக்கு அது கம்மி பண்ண முடிஞ்சுது. ஏன்னா கண்டிப்பாக ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் வந்து போய் சேரணும், எல்லாமே செலவு இது ஆயிடக்கூடாதுங்கிறது வந்து வி ஆர் வெரி பர்டிகுலர். ஸோ அது ராஜா சார் கூட ட்ராவல் பண்ணும்போது ராஜா சாருக்கு இது ஒரு அன்ஃபர்கட்டபிள் ஒரு ஈவெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ இந்த ஷோக்கான அந்த இன்ட்ரடக்ஷன், இளையராஜா 75 அப்படிங்கிற ஒரு ஷோ வந்து இந்த டேட்டில் இந்த இடத்துல பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே வந்து நம்ம பெருசாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வி பிளான். பட் அது எப்படி பண்ண போகிறோம், பெருசாக பண்ண ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அது பண்ணால் வந்து நல்லா இருக்காது. அப்படிங்கும்போது அது ஒரு சூழ்நிலையா இல்லை வந்து டைம் அமைஞ்சு வந்தான்னு தெரியல, கடவுள் புண்ணியத்தில். அப்போ மகேந்திர சிட்டியில் வந்து தேர் வாஸ் அ பிக் ஈவெண்ட் ஹேப்பனிங். எஸ்ஆர்எம் பக்கத்தில் மகேந்திர சிட்டியில் வந்து இட்ஸ் அ ஹியூஜ் ஈவெண்ட், லைக் ஒரு 3 டேஸ் ஈவெண்ட் மாதிரி வந்து பிளான் பண்ணாங்க. எங்களுக்கு அது அந்த ஹாட் ஏர் பலூன் எல்லாம் வச்சு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஏதோ சம் பெரிய ஈவெண்ட் வாஸ் ஹேப்பனிங் வித் another 1 வீக். ஸோ வந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 20,000 பேர் வந்து டெய்லி வந்து கூடுவாங்க, அவ்வளோ டிக்கெட் சேல் ஆயிருக்குன்னு சொல்லி எங்களுக்கு வந்து வி காட் அ நியூஸ். ஸோ வி தாட் நம்ம ஏன் ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து அந்த மாதிரி ஒரு ஷோவில் வந்து ஷோக்கு இன்ட்ரடக்ஷனாகவே அந்த மாதிரி ஒன்று பண்ணக்கூடாது. ராஜா சார் அங்கே வர வச்சு இந்த மாதிரி ஒரு ஷோ வந்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட்டே அங்கே பண்ணலாம். ஃபுல் ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாத்தையும் நம்ம கூட்டிகிட்டு போய் நடிசந்தில் கூட்டிகிட்டு போய் நம்ம பண்ணலாம் அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு இந்த ஈவெண்ட்டை விட்டுட்டு நாங்கள் அதை பண்ண ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்டே பெருசாக பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கான இன்விடேஷன்ஸ், அதுக்கான பேனர்ஸ் ராஜா சார் இது தேவையா, அங்கே எப்படி இல்லை சார் பெரிய ரீச் வரும் சார், அவர் அங்கேயே நம்ம ஃபோட்டோ செஷன் வச்சுக்கலாம் சார், அந்த ஈவெண்ட்டுக்கான ஃபோட்டோ ஷூட் நம்ம அங்கேயே வச்சுக்கலாம், இன்விடேஷன்ஸில் போடுறதுக்கு பேப்பர் பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு நம்ம அங்கேயே வச்சுக்கலாம் சார். ஒரு 1 டே ஈவெண்ட்டாக நம்ம பிளான் பண்ணோம். ஹி வாஸ் கேம். ஆனால் அங்கே பாடலாம் வேணாம், நான் ஸ்டேஜுக்கு வரேன், நம்ம பேசலாம், இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே சார். மனோபல சார் கூட, மனோபல சார் வந்து டுக்கெட், அவரும் பார்த்திபன் சாரும் அது வந்து அவங்க எடுத்து வந்து காம்பேருக்கு வந்து பண்ணி அந்த ஷோவை வந்து அங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அதுவே வந்து பெரிய ஒரு அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக பிகேம் அ பிக் பப்ளிசிட்டி ஃபார் த ஈவெண்ட். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து நம்ம ஒரு எப்படி நம்ம பெருசாக பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம 2 நாளுமே ராஜா சார் கான்செர்ட் வந்து நம்ம வைக்க முடியாது. அவர் சொல்ல 1 டே வந்து பண்ணலாம், 2 நாள் பண்ண முடியாது. சரி ஓகே, ஃபஸ்ட் டே என்ன பண்ணலாம், ராஜா சார் ஒரு ஹிட் பாடல்ஸில் அதே ஹீரோயின் வச்சு நம்ம ரீக்ரியேட் பண்ணலாம், அதை வந்து லைவாக பண்ணலாம் நம்ம ஆடியன்ஸ். இப்போ அடி ஆத்தாடி அப்படின்னா ரேகா மேடமும் சத்யராஜ் சார் வர வச்சு பண்ணலாம். சின்ன தம்பி படத்துலேருந்து பிரபு சாரையும் குஷ்பு மேடம் வர வச்சு அங்கே லைவில் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம். கார்த்திக் சார் பண்ணலாம், அந்த அவங்கவுங்க சாங்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வி ஹேட். அதே மாதிரி பூவே பூச்சோட நதியா மேடம் வந்து சைக்கிள் ஓட்ட வைக்கலாம் ஸ்டேஜில். ஸோ வி ஆல் லைக் வி த்ரூ அன் ஐடியாஸ் லைக் சுகாசினி மேம், வி ஹேட் அ பிக் டீம்ஸ், வி ஹேவ் அவர் ஓன் டீம். இப்போ எல்லா ஈவெண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா சுகாசினி மேம் வாஸ் அ சென்டர் பாயிண்ட். சுகாசினி மேடமும் ரோகிணி மேடமும் அவங்க தான் ஃபுல்லாக வந்து தே யூஸ் டு பிச் இன் ஐடியாஸ், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாமே வந்து தே யூஸ் டு கிவ் அஸ் ஐடியாஸ் லைக் எப்படி பண்ணலாம், கொஸ்டினியர்ஸ் எப்படி வந்து பண்ணலாம், எப்படி இது இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போனாங்க, வி ஹேட் அ டீம்.
ஸோ திருப்பி வந்து அது ஒவ்வொன்றா வந்து சொல்லும்போது வி ஆல் காட் எக்ஸைட்டட். திருப்பி வந்து இவ்வளோ ஆனால் இது பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. எல்லா ஹீரோஸ் வந்து அவங்க பழைய சாங்ஸ் வந்து பண்ணுவாங்களா? பட் எவ்ரிபடி அவங்க வந்து பண்ணாங்க சார். அது முன்னத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா த டிக்கெட்ஸ் வேர் சோல்ட் அவுட். நாட் ஃபார் எலாஜஸ் கான்சர்ட், அந்த ப்ரீ ஈவெண்ட்டுக்கே வந்து டிக்கெட்ஸ் வேர் சோல்ட் அவுட் இன் புக் மை ஷோ. ஹியூஜ். அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட்டு போக நம்ம ராஜேஷ் சாருக்கு ஒரு டெடிகேஷனாக நம்ம ஏதோ ஒரு அன்ஃபர்கெட்டபிளாக நான் ஒரு மொமெண்ட்டோ ஒன்று பண்ணணும். அது வந்து ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து போய் சேரணும் அப்படின்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது வி வாண்ட் டு டூ அ காஃபி டேபிள் புக் ஆன் ராஜா சார். அப்போ வந்து கிட்டத்தட்ட 1100 படம் ஐ திங்க் அந்த டைமில் பண்ணி முடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 1100 படத்தோட டேட்டா பேஸ் நம்ம எடுக்கலாம். இது வரைக்கும் யாரும் பண்ணல. அந்த டேட்டா பேஸ் எடுத்து அந்த 1100 படத்தோட பேப்பர் ஆட்ஸ் அன்னக்கிளியிலிருந்து எடுத்து நான்கடல் வரைக்கும் அந்த பேப்பரில் ஆட் வந்திருக்கும் இல்லையா சார், அந்த பேப்பரில் வந்து அந்த ஆடை வந்து போட்டுட்டு டைரக்டர் ப்ரொடியூசர் படம் ரிலீஸ் ஆன ஒரு இயர் இது வந்து ஒரு காஃபி டேபிள் புக் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா வந்து வி க்ளோஸ்ட் இட். பட் இட் வாஸ் அ பிக் சேலஞ்ச். அந்த டேட்டா பேஸ் எடுக்கிறது வந்து அந்த 1000 படத்தோட அந்த பேப்பர் ஆட்ஸோட டிசைன்ஸ் வந்து கிடைக்கிறது வந்து அது மாரத்தான் இஷ்யூ. அதுக்குன்னே ஒரு தனியாக வந்து டீம் செட் பண்ணி தினகரன் தினத்தந்தி எல்லாம் போய் அதை வந்து கலெக்ட் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அது வந்து ஹெச்டியை வந்து குவாலிட்டியில் கன்வெர்ட் பண்ணி அது வந்து நம்ம கரெக்டான நேரம் கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த பேப்பர் ஆடில் வந்து டேட் போட்டிருக்க மாட்டாங்க அந்த படத்தோட இதை. ஸோ அந்த படம் அந்த ரிலீஸ் ஆன டேட் அண்ட் இயர் அது எல்லாமே வந்து இட் வாஸ் அ ஹியூஜ் டாஸ்க். அது மட்டும் பண்ணால் பத்தாது. ராஜேஷ் சார் வந்து பார்க்காத ஒரு ராஜேஷ் சார் வந்து இது புக்கில் கொண்டு வரணும். அப்போ வி நீட் அன்சீன் அன்ரிலீஸ்ட் இமேஜஸ் ஆஃப் ராஜேஷ் சார். அப்படிங்கும்போது ராஜேஷ் சார்கிட்ட போய் இந்த மாதிரி ஒன்று சொன்னோம். பண்ணுங்கள் நல்லா இருக்கு நாங்கள் பண்ணுங்கள் அப்படின்னாரு. ஸோ அந்த ஃபோட்டோஸ் அதில் இல்லை அப்படின்ட்டு அதில் இருக்கும் நிறையா பேப்பரில் புக்கில் இல்லை சார் வராத ஃபோட்டோஸ் வந்து வேணுங்கய்யா. இல்லை அது இல்லை எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டார். இது வேலைக்காது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு அப்போ பவதாரணி ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. யுவன் கூட நல்ல ஒரு ட்ராவல் இருந்தது எனக்கு. புன்னை புவி அகரம் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு அப்போ இருந்தே வந்து பவதாரணி நல்லா பழக்கம். பவதாரணியை கூப்பிட்டு பவி இந்த மாதிரி ஒன்று பண்ணுறோம், எனக்கு அப்பாவோட ஃபோட்டோஸ் கொடுன்னு சொன்னால் அவங்க பயந்துட்டாங்க. ஐயோ அப்பாவுக்கு தெரியாமல் எப்படிங்க நான் கொடுக்குறது, எனக்கு கூட அப்பாவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்து பண்ணணும், எனக்கு தயவுசெய்து கொடுத்துருன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி ஒரு 10 days வந்து அவங்களுக்கு விடவே இல்லை. அவங்க கொடுக்கவே இல்லை. அப்புறம் ஒரு வழியாக ஒவ்வொன்றா எடுத்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 இமேஜஸ் வந்து அந்த புக்கில் வந்து யாருமே பார்க்காத இது வரைக்கும் வெளியே வராத இமேஜஸ் வந்து அந்த புக்கில் உள்ள வந்து கொண்டு வந்தோம். அன்றைக்கி சொன்னாங்க உங்களுக்கு 1 hour தான் டைம், ஸ்கேன் பண்ணிவிட்டு எனக்கு திருப்பி ஃபோட்டோஸ் கொண்டு வந்து கொடுன்னு. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க திருப்பி ஃபோட்டோஸ் கொண்டு போய் கொடுக்குறக்கு. ஸோ அதில் வந்து புக்கில் பண்ணிவிட்டு வி மேட் இட் வெரி மெமரபிள். அண்டு ராஜேஷ்கிட்ட கொண்டு போய் சார் ஃபைனல் காப்பி ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஈவெண்ட்டில் தான் ரிலீஸ் பண்ணுறோம், ஃபைனல் காப்பி வந்து சார் திஸ் இஸ் த புக் அப்படின்னு சொன்னேன்னா ஒரு பார்க்குறாரு பார்த்துட்டே இருக்காரு. எப்படி எடுத்தீங்க அவருக்கே தெரியல இந்த ஃபோட்டோவா, எப்படி இந்த ஃபோட்டோ கிடச்சிது, எப்படி எதை ஃபோட்டோ. ஹி வாஸ் வெரி எக்ஸைட்டட். வந்துட்டு தோள் மேல் கை கொடுத்து தட்டினார். இட் வாஸ் வெரி அன்ஃபர்கெட்டபிள். மணிரத்னமும் நீங்களும் இட்ஸ் எவ்ரி ஆக்டர்ஸ் ட்ரீம். அது எனக்கு அந்த ஃபஸ்ட் டே ஷூட்டு அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டியூவல் கேரக்டர். இதில் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் சார் வந்து கூட ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காரு. அதை வந்து ஒரே டைமில் ஷூட் பண்ணாங்க. ஏன்னா வந்து லாட் ஆஃப் அந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் இருந்தங்காட்டி கெட்டப்பும் மாற்றி ஒரே நாளில் பண்ணணும். இதுக்கு டோட்டலாக வேறு கெட்டப், அதுக்கு டோட்டலாக வேறு கெட்டப். ஸோ அப்படிங்கும்போது அது கடைசி வரைக்கும் அந்த ஹேர் செட் ஆகாமையே இருந்தது. நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணி செட் ஆகாமையே இருந்தது. எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஷூட் அது ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ தான் வந்து நான் எல்லாம் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டேன். சொன்னார் மணி சார் பார்க்கணுங்கிறாரு. ஸோ ஃபுல் ஷூட்டிங்க்கு எப்படி வருவீங்களோ அதே மாதிரி அந்த கலர் டோன்லேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து அதுலேருந்து பக்காவாக ரெடி ஆகிட்டு உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃபைன் நான் எல்லாம் ரெடி ஆகிட்டு உட்காந்துட்டேன். அப்புறம் கூப்பிட்டாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி எனக்கு ஷூட் இல்லை, அந்த லுக் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ எனக்கு அது தெரியாது, மணி சார் வராருன்னு தெரியாது. எனக்கு அங்கே லொக்கேஷன் போனாங்க தான் தெரியும் சார் தான் ஃபைனலைஸ் பண்ண போகிறாரு. ஓகே ஃபைன். அப்புறம் அங்கே போய் நின்னதுக்கப்புறம் அப்படியே பார்த்தாரு. குட் அப்படின்னாரு. குட். அந்த ஹேர் மட்டும் ஹி வாஸ் டூயிங் சம் சேஞ்சஸ் இந்த ஹேர். ஸோ அந்த கேரக்டருக்கு தட் கேரக்டர் வாட் ஐ கோயிங் டு டூ இல்லை சார் ஃபுல்லாக மொட்டை நைஸ். அப்போ இந்த ஹேர் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஷர்ட் பட்டன் பிரிண்டனும் ரிமூவ் பண்ணிடுங்க, இது பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டு வந்து இந்த மாதிரி பண்ணி வி டிட் வெரி மைனர் சேஞ்சஸ். அப்போ எடுத்த ஃபோட்டோ ஸ்ரீவித்யா தபு கண்டுகொண்டேன். இட்ஸ் another unforgettable moment. ஆக்சுவலாக ராஜீவ் மேனன் சார் கூட ஒர்க் பண்ண அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக. அப்படியா? ஆமாம் சார். அப்போது புன்னை பூவை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்டியூட் முடிச்சிட்டேன்.
அப்போது அந்த படம் ஆரம்பித்தார் ஆள வந்தானே. அப்போ சொன்னார், நீ அந்த படம் நீ போய் பாருங்க, அந்த உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ராஜமணி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அந்த படம் ஃபுல்லாக நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி பண்ணேன். ஸ்டில்ஸ் எடுத்தேன், நான் தனியாக எடுத்தேன். தனியாக என்னோட ஆசைக்கு நான் எடுத்தேன். ராஜமணி சார், ஏய் ஃபோட்டோவில் வெளியில் விட்டுறாதரா, டோன்ட் லெட் இட் அவுட், ஐ கில் யூ அப்படிம்பாரு. இல்லை நோ சார், கிவ் இட் யூ ஜஸ்ட் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அந்த காரைக்குடியில் அந்த பங்களாவில் எடுத்த அந்த நான் தபு மேடமோட பெரிய ஃபேன், டைகார்ட் ஃபேன், தபு மேடமோட டைகார்ட் ஃபேன், பெரிய க்ரஷ் எனக்கு அந்த டைமில். அப்போது நிறையா வந்து அவங்கள ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க, இவனோட தனியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான், ஸ்டில் ஃபோட்டோகிராஃப் அங்கே இருக்காங்க, அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை செய்கிறான், வந்துறான் பார்க்குறான், இவன் என்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். கூப்பிட்டாங்க, கம்மியார் அப்படின்னாங்க. ஷோமி த ஃபோட்டோஸ் மேம். அப்போல்லாம் டிஜிட்டல் கிடையாது, காமிக்கிறதுக்கு ஃபிலிம்மு. மேம் ஐ ஹேவ் டு பிரிண்ட் இட். ஓகே கோ பிரிண்ட் இட் அண்ட் ஐ வாண்ட் டு சி த ஃபோட்டோஸ். வாட் சும்மா யூஆர் டேக்கிங் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஷோட் த ஃபோட்டோஸ். தப்பு மேம், நைஸ் சொல்லிட்டு அவங்க 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நைஸ், ஐ லைக் திஸ் ஃபோட்டோ, ஐ டேக் இட் அப்படின்னு சொல்லுங்க. மேம் ஐ லைக் ஒன் ஃபோட்டோ வித் யூ மேம். யா ப்ளீஸ் கம், வில் டேக் அ குரூப் ஃபோட்டோ மேம்னு சொல்லிட்டு சரின்ட்டு உட்காந்தாரு. நல்ல ஞாபகம் இருக்குது, ஸ்ரீவிதா மேம், தபு மேம் அண்ட் நிலகல் ரவி சார். நான் வந்து நிலகல் ரவி சார் பக்கத்தில் போய் உட்கார வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. பக்கத்தில் போய்ட்டு, சார் கொஞ்சம் தள்ளி உட்காரேன் சார், நான் நடுவில் உட்காந்துக்கிறேன் சார் அப்படின்னு சிரிச்சாங்க. அப்போ எடுத்த ஃபோட்டோ சார் அது. விஜய் விஜய் என்ன சார், சரி 2-3 டைம்ஸ் நான் ஏற்கனவே விஜய் சார் முன்னாடியே நான் மீட் பண்ணியிருக்கேன். அப்போது புனைப்பு டைம் அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். புனைப்பு ஆடியோ ரிலீஸில். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் படம் நடந்துருக்கோம், ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது தானோன்னு என்னை கூப்பிட்டு, நான் தான் இது மாதிரி ஆடியோ ரிலீஸ் புனைப்புவே, உன்னோட ஃபஸ்ட்டு படத்தோட ஆடியோ ரிலீஸ், யாரை வச்சு நீ ரிலீஸ் பண்ணணும்னு நீ ஆசைப்படுறியோ நான் கூட்டிகிட்டு வரேன். ரஜினி சார் வரணுமா, கமல் சார் வரணுமா, யார் கூப்பிட்டு வரணும், உனக்கு யார், உன்னோட ஃபஸ்ட்டு படம், உனக்காக தான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒரு ப்ரொடியூசர். ஆனால் எனக்கு விஜய் நான் வந்து நல்லாயிருக்கும். அப்படியா, அவ்வளோ பிடிக்குமாண்ணே? அவன் விஜய் கூப்பிட்டுறலாம், யார் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த சாய்ஸ் கொடுக்கல. சூர்யா வாங்க சொல்லிடலாமா அப்படின்னாரு. நல்லா இருக்கும், உன் ஃப்ரெண்டு தானே, சூர்யா வாங்க சொல்லிடலாமா? ஆனால் ஓகேங்க. அப்போது விஜய் சாரை போய் நேரில் மீட் பண்ண போகிறோம், இன்விடேஷன் கொடுக்க போகிறோம். அவர் நான் நினச்சிட்டேன் வந்து அப்போ தான் வந்து பெர்மிஷன் வாங்க போகிறாரு அப்படின்ட்டு. அப்போ இன்விடேஷன் அடிச்சிட்டார், எனக்கு அது தெரியாது. அவர் ஒரு 4-5 இன்விடேஷன் எடுத்துகிட்டு வராரு. வந்துட்டு காரில் போகும்போது இந்த இன்விடேஷன் பாரு அப்படின்னாரு. இளைய தளபதி விஜய் வெளியிட சூர்யா பெற்றுக்கொள்கிறார் அப்படின்ட்டு அந்த இன்விடேஷன் இருந்தது. அது எனக்கு ஒரு பெரிய கூஸ்பம் மூமெண்ட். ஸோ இட்ஸ் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட். அப்போ தான் வந்து விஜயனை பார்க்க போகிறோம். பார்த்து, தம்பி தான் ஆசைப்பட்டது நீ வரணுன்ட்டு அப்படின்னு சொல்லி தானு சார் சொல்கிறாரு. ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு அப்போ தான் தெரியும் அவர் ஃபைட்டெல்லாம் போட்டு காமிச்சிருக்காரு விஜய்க்கு. ஆமாம்மா, பிடிஎன் மாஸ்டர் அந்த ஃபைட்டு இது பண்ணார். இட் வாஸ் நைஸுங்க, நல்லா பண்ணியிருந்தீங்க, ஃபைட்டு நல்லா இருந்தது, சாங்ஸ் நல்லா இருந்தது பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரியும் சாங் ஃபைட்லாம் போட்டு காமிச்சிருக்காரு விஜய்க்கு. அப்போ படம் பண்ணுறதுக்கு வந்து பேசிட்டு இருந்தேன். அப்போ வந்து அப்படின்ட்டு, ஸோ வெரி ஹாப்பி. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். செகண்ட் டைம் வந்து அவருக்கு ஜில்லா படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ என்னோடய மேரேஜுக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்கறக்கு அப்படின்னு கேட்டப்போ உடனே வாங்க அப்படின்னாரு. போனப்போ கேரவனில் தான் உட்காந்துட்டு, யாருமே இல்லை, தனியாக உட்காந்துட்டு இருந்தார் கேரவனில் ஜில்லா படம் ஷூட்டிங். அப்போது உள்ளே போனால் என்ன, எப்படி இருக்கீங்களா, நல்லா இருக்கேன் சார். இப்போ நம்ம ஆடியோ ரிலீஸில் பார்த்ததில்ல, அதுக்கப்புறம் பார்க்கல அப்படின்னாரு. ஆமாம் சார், நான் ஈரம் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். அவர் பேசிட்டே இருக்கார், நான் எதுவுமே பேசல. தேங்க்யூ சார். என்னது கல்யாணம்? கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு என்ன கோயம்புத்தூரில் கல்யாணம் சார், அங்கே வர முடியாதுன்னா நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சார், தேங்க்யூ சார். எப்படி உடம்பு ஏற்றிங்க அந்த வேலூர் மாவட்டம்க்கு? நைஸ் ஒர்க் அவுட், நல்லா பண்ணியிருந்தீங்க, நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இஸ் டாக்கிங். ஸோ இஸ் சீன் த மூவிஸ், லைக் ஈரம் பார்த்துருக்காரு, வேலூர் மாவட்டம் பார்த்துருக்காரு. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி, லைக் தேங்க்யூ, நான் நீங்கள் எல்லா படம் பார்த்துருக்கீங்க, தேங்க்யூ சொல்லிட்டு. தட் வாஸ் மை செகண்ட் மீட். இது வந்து தேர்ட் மீட்டிங். அகெயின் அந்த நாசர் சார் கூட அந்த மலேசியன் ஷோக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக, ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அப்போ எடுத்த ஃபோட்டோ தான். ஆனால் அப்பயே சொன்னார், ஷூட்டிங் ஏற்கனவே கமிட் பண்ணிட்டேன், வெளியூரில் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ எடுத்த ஃபோட்டோ அது. பிடிச்சிங்க விஜயகாந்த் சார். அவர் நான் மீட்டே பண்ணதில்லை சார். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் மீட்டிங் விஜயகாந்த் சாரோட. விஜயகாந்த் சார் தலைமையில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்தது இல்லையா, சிங்கப்பூர் மலேசியா, ஃபுல் நடிகர் சங்கம் போனாங்க. அப்போ தான் நான் ஃபஸ்ட் படம் பண்ணியிருக்கேன். அப்போ நான் போகல. ஸோ அதுக்கப்புறம் அவர் நான் பார்த்ததே கிடையாது. அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆணிவேர்னு ஒரு படம் பண்ணேன் அப்படின்ட்டு, அது இங்கே ரிலீஸ் ஆகலை. அப்போ விஜயகாந்த் சார் வந்து கனடாவில் இருந்திருக்காரு. படம் அங்கே ரிலீஸ் ஆகிருக்கு. அவர் வந்து அவர் விஜயகாந்த் சார் தமிழில் ஆதரவாக தெரியும் சார். அவர் வந்து கேள்விப்பட்டு அங்கே தியேட்டரில் போய் படத்தை பார்த்துருக்காரு. ஆமாம், கூட்டமாக போய் பார்த்துருக்காரு.
பார்த்துட்டு என் ஃபோன் நம்பரில் எதுவுமே கிடையாது, எப்படி பேசணும்னு தெரியாது. அவர் வந்து நந்தா கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு 2, 3 நாள் ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. நான் வேறு ஏதோ படம் ஷூட்டிங் இருக்கேன். என் செல் வந்து அப்போது ஸ்விட்ச் ஆஃப் இருந்திருக்கு. அவங்க ஆஃபீஸ்லேருந்து எனக்கு யாருன்னு ஞாபகம் இல்லை, அவங்க மேனேஜர் யாரும் ஞாபகம் இல்லை. ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஷூட்டிங்க்கு நேரடியாக வந்துட்டாங்க. ம் ஃபோன் சார் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காருங்க, உங்கள்கிட்ட பேசணுங்கிறாரு. எதுக்கு விஜயன் சார்? என்ன எதுக்கு மனுஷன் விஜயன் சார் பேசுவாங்க. 3 நாளாக வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோன் எதுவுமே எடுக்காதுங்க, ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. இல்லை பேசணுங்கிறாரு. திருப்பி அந்த லொக்கேஷனில் வந்து எந்த ஃபோனுமே எடுக்காது சார். அப்போ நான் உள்ள டவுனுக்குள்ளே வந்துட்டு ட்ரங்க் கால் போட்டு கொடுக்குறாங்க. அப்போது செல்ஃபோன் அப்போ தான் வந்த டைமில் ட்ரங்க் கால் போட்டு கொடுக்குறாங்க. எஸ்டிடி போட்டு கனடாக்கு ஐஎஸ்டி போட்டு பேச வைக்கிறாரு அந்த மேனேஜர் ஹோட்டலில் இருந்து. விஜயன் சார் வந்து லைனில் வர்றாரு. லைனில் வந்துட்டு அப்போது ஒரு 1/2 அன் ஹவர் கிடைக்கல. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி வந்துட்டு லைனில் நான் ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சார் வந்து லைனில் வர்றாரு. தம்பி படம் பார்த்தேன். தேங்க்ஸ் சார். மோனெல்லாம் பண்ணியிருந்தீங்க, நல்லா இந்த சீன் நல்லா இருந்தது, அந்த சீன் நல்லா இருந்தது. எப்படி போனாங்க, எப்படி பண்ணீங்க, தலைவரை பார்த்தீங்களா? சார் பார்த்தேன் சார். வேறு யார் பார்த்தீங்க? தமிழ்ச்செல்வன் சார் பார்த்தேன் சார். அப்படியா, தமிழ்ச்செல்வன் சார் பார்த்தீங்களா, பேசுனீங்களா? கிட்ட பார்த்தேன் சார், பார்த்தேன். எப்படி இருந்தது, எப்படி போனாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மணி நேரம் பேசுகிறாரு சார் ஃபோனில். இது நல்லா இருந்தது, அந்த சீன் நல்லா இருந்தது, உண்மையாக நடந்தது தானே, இது இப்போ நடந்தது அப்டேட்டடாக இருக்கார். எப்படி இருக்காங்க, சாப்பாடு இருக்கா, எப்படி இருக்காங்க மக்கள் அங்கே, நான் நேரில் வரேன், நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டிட்டு ஜான் நம்பர்லாம் வாங்கிட்டார். எல்லாத்தோட நம்பர், கேமராமேன் நம்பரு, டைரக்டர் நம்பர் எல்லாம் வாங்கிட்டார். வாங்கிட்டு ஃபோனை வச்சுட்டு பேசிட்டு வச்சுட்டார். நாமளும் ஷூட்டிங் போய்ட்டோம், விட்டோம். ஒரு 3 மாதம் நான் அதை பற்றி யோசிக்கல. நானும் சென்னை வந்துட்டேன், அவர் சென்னை வந்துட்டார் சார். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கிளம்பி வாங்க அப்படிங்கிறார் ஆஃபீஸ்க்கு. வரேன் சார், கிளம்பி. அப்போது கட்சி ஆரம்பிச்சு புதுசு. கரெக்ட். அப்போ நிறைய சக்கத்தில் இல்லை சார், டோட்டலாக ஒதுங்கிட்டார். கட்சி ஆரம்பிச்சு புதுசு. அவர் ஆஃபீஸில் தான் போய் சந்தித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் பேசினார் சார். சொல்லு எங்கே நடந்தது, எப்படி இருக்காங்க, சூழ்நிலை என்ன, எல்லாமே கேட்டார் சார். ஒவ்வொரு சீனாக கேட்குறாரு. இது உண்மையாக நடந்துதா, இப்படியெல்லாம் நடக்குதாங்க அப்படின்ட்டு அவ்வளோ வந்து ஷேர் பண்ணிக்கிட்டார். ரொம்ப ஒரு அன்ஃபர்கட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸு. அப்போ நான் ஃபோட்டோ எடுக்கல சார் கூட. அதுக்கப்புறம் எலெக்ஷனில் ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவர் அப்போ ஃபஸ்ட் டைம் நான் போய் மீட் பண்ணேன். அவர் வாழ்த்து தெரிவித்தப்போ எடுத்த ஃபோட்டோ அது. ஸோ அது ஒரு அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட் சார் கூட. எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக கருதுனேன். விடுதலை புலிகளின் தலைவரான பிரபாகரனை எவ்வளவு நேரம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது? ஒரு 3 நிமிடங்கள் சார். 3 நிமிஷம். ஜான் மகேந்திரன் நிறைய டைம் பார்த்துட்டாரு. ஏன்னா மகேந்திரன் சார் அங்கே இருந்தார். ஆக்சுவலாக அங்கே வந்து மகேந்திரன் சார் வந்து அங்கே ஒர்க் ஷாப்பாக அங்கே போயிருந்தார். கூட வந்து ஜான் போயிருந்தார். அப்போ அவங்களுக்கு படம் பண்ணுற ஐடியா. அப்போ மகேந்திரன் சார் படம் பண்ணுற ஐடியா தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஃபேக்டர் மகேந்திரன் சார் நல்ல முடியலன்னு காட்டி தென் அவரோட பையன் ஜான் வந்து ஏற்கனவே சச்சின் படம் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து ஜான் வந்து பண்ணும்போது தான் வந்து அந்த படம் அப்படி நடந்தது. அதுக்கு முன்னாடி நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. ஜான் வந்து நிறைய டைம் பார்த்து பண்ணியிருக்காங்க. நாங்கள் போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வரக்கு ஒரு 10 days முன்னாடி தான் வந்து அவர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. யூ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் த ஃபிலிம். அவர் டெய்லி அங்கே பார்த்துருவார். அப்போ டிஜிட்டல் வந்துருச்சு. ஸோ யூஸ் டு சி த ஃபுட்டேஜஸ். நல்லதுக்கு ரொம்ப பாராட்டினார். ரொம்ப பெருசாக வரும், உங்களுக்கெல்லாம் நன்றி எங்களுக்காக வந்து படம் பண்ணி கொடுத்தது அப்படின்னாரு. ஸோ அது ஒரு 2-3 minutes சார். ட்ரீம் கம் ட்ரூ சார். கேட்டுகிட்டே இருந்தோம் சார், பார்க்கணும் கேட்டுகிட்டே இருந்தோம். அவங்களும் பிடி கொடுக்கவே இல்லை. இன்றைக்கி இன்னைக்கு போகலாண்ணே, நாளைக்கு போகலாண்ணே அப்படின்னே அப்படி நான் சொல்லி ஏங்க ஷூட்டிங் முடிவு 10 நாள் தான் இருக்குது, நான் நாளைக்கு ஷூட்டிங் வரமாட்டேன்ட்டேன். இல்லைண்ணே தலைவர் பார்த்துட்டாரு, நீங்கள் டெய்லி சொல்கிறீங்களா பார்த்துட்டு பாருங்க, கூப்பிட்டு போங்க பார்க்கணும். இல்லை கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க. அப்புறம் தமிழ்ச்செல்வன் சார் வந்து அடிக்கடி பார்ப்பேன். நான் தமிழ்ச்செல்வன் ஓப்பனாக சொல்லிட்டேன், சார் நான் பார்க்காம நான் போக மாட்டேன் சார், இங்கேருந்து நான் ஷூட்டிங் போக மாட்டேன் சார் அடுத்தனால அப்படின்ட்டு பார்த்தேன். தென் தட் இட் ஹேப்பன் தட் மூமெண்ட். ஒன் ஆஃப் த குட் டைம்ஸ் லண்டனில் எடுத்தது ஸ்னாப். துப்பறியோட ஷூட்டிங் அப்போது எடுத்தது. கண்டினியூஸ் ஒர்க் பார்த்தப்போ அங்கே டெய்லி வெளியில் நான் சாப்பாடு, ஹோட்டல் தான், மெஸ் இதெல்லாம் கிடையாது, ப்ரொடக்ஷன்லாம் கிடையாது. ஸோ ஒரு நாள் லைக் வி வெண்ட் அவுட். அப்போ எடுத்த ஒரு அன்ஃபர்கட்டபிள் ஸ்னாப் அது விஷயம். 2 எக்ஸிக்யூஷன் நீங்கள் பார்த்துருந்தீங்களா? அட் த வெரி பிகினிங் சார். கொஞ்சம் ஏற்கனவே மிஷன் சார்லாம் அங்கே போயிட்டாங்க. அங்கே போயிட்டு தென் ஃப்ரம் விஷால் சைட் வி வெண்ட் as friends to see the production. அப்புறம் அங்கே போய் சில விஷயங்களை நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணோம். we did. But of course there was a lot of misunderstanding between Mishkin and Vishal. And unfortunately படம் ட்ராப் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு விஷாலுக்கு. இது கார்த்திக் கூட
வேலூர் மாவட்டம் ஆடியோ ரிலீஸ் அப்போ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். ஆமாம் சார், ரொம்ப early stages. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் கார்த்தி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அகோரம் சார்கிட்ட சொன்னப்போ, ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் பண்ணுற ஐடியா இல்லை, சும்மா ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னப்போ, இல்லை சார் நம்ம பெருசாக பண்ணலாம் சார். இல்லை நான் தான் எல்லாத்தையும் கூப்பிடணும் பண்ணணும். இல்லை சார் நான் கூப்பிட்டு வரேன். யாரை கூப்பிடுவீங்க அப்படின்னு. நான் கூப்பிட்றேன் சார், நான் இது போலீஸ் இது கதை ஐ திங்க் அப்போ தான் வந்து சிறுத்தை பண்ண அந்த டைம் கார்த்தி வச்சு லான்ச் பண்ணேன் சார். அப்படியா, அப்போ பெருசாக பண்ணிடலாமே அப்படின்னு. ஸோ அந்த டைம் வந்து கார்த்திக் கேட்டு முன்னத்தினால தான் கேட்டேன். இமீடியட்லி ஹி கேம், ஹி லான்ச்ட். அது ஒரு மறக்க முடியாத ஒரு ஈவெண்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் கார்த்தி ஆஸ் அ ஃப்ரெண்ட் பிரதர், அதெல்லாம் மீறி லைக் தட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் சினிமா ஃபங்க்ஷன் டுகெதர். பட் அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்தில் கார்த்தியோட நெருக்கமாக பழப்படுவாங்க. படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி வி ஆல் சூர்யா கார்த்தி யூஸ் போகிறதுக்கு முன்னாடி இருந்தே நாங்கள் வந்து பழக்கம். அவர் படிக்க போனார் இல்லைங்களா யூஸ், அதுக்கு முன்னாடி இருந்தே எங்களுக்கு ஒரு நட்பு இருக்குது. ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் ஐ ஹேட் வித் ஃபேமிலி. சிவகுமார் ஐயாலாம் எனக்கு ஒரு அப்பா இல்லாத குறையாக இருந்தால் அவர்லாம் தீர்த்து வச்சுருக்காரு. எனக்கு ஒவ்வொரு கட்டத்தில் வந்து கைட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் கொடுத்த அட்வைஸ் நான் இன்றைக்கி வரைக்கும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நிறையா விஷயங்கள் எடுத்துருக்கேன். அவர் சூர்யா கார்த்திக் எப்படி சொல்லுவார் அதே மாதிரி தான் என்னை உட்கார வச்சு சொல்லுவார் ஒரு விஷயத்தையும். ஏன்னா கிட்டத்தட்ட மௌன பேஸ் டைம்லலாம் வந்து டெய்லி அங்கே தான் சாப்பிடுவாங்க வளர்ந்த பசங்க. அப்படிங்கும்போது அப்போ எனக்கு அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட் என்னென்னா, அப்போது எனக்கு புன்னை பூவே மௌனம் பேச வர்றதுக்கு முன்னாடியே திடீர்னு ஃபோன் பண்ணார் ஐயா. ஒரு நாள் ஃபோன் பண்ணி, கிளம்பி வா வீட்டுக்கு அப்படின்னாரு. நானும் சரிங்க அங்கிள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போனேன். என்னது ட்ரெஸ்ஸு இல்லை இப்படிலாம் போட்டு வந்துருக்குறேன், ட்ரெஸ்ஸு வேறு கொடுக்க சொல்லு, சூர்யா ட்ரெஸ் போட சொல்லு. எதுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அவன் ட்ரெஸ் சூர்யா ரூமில் போய் ஒரு ட்ரெஸ் ஒன்று கொடுத்து, எனக்கு என்ன எதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு டைனிங் ஹால், இதெல்லாம் டைனிங் ஹால் நடக்குது, உள்ள ஹாலு. நானும் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தேன், என்ன எதுன்னு தெரில. உள்ளே போனோன்னா உட்காரு இருந்தார். ரவி, நான் சொன்னல தம்பி தான் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சார். எனக்கு தெரியாது ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சார், எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிருக்காரு. ஆமாம், ஏன்னா அப்போ நான் படமே பண்ண ஆரம்பிக்கல. எனக்கு ரவிச்சந்திரன் சார், நான் அவர் ஜாஸ்தி வெளியில் வரமாட்டார் ரவிச்சந்திரன் சார், எனக்கு அடையாளம் தெரியல. நான் சொன்னல தம்பி இந்த தம்பி பண்ண சொல்ல அந்த படம், சூர்யா கூட இந்த தம்பி பண்ணிட்டோம். அப்போது சூர்யா நடிக்கிற மாதிரி இருந்து கூட இன்னொரு ஃப்ரெண்ட் கேரக்டர், ஈக்குவல் கேரக்டர். அந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்கல ஆக்சுவலாக. பண்ணேன். சரிண்ணே கரெக்டாக இருப்பேண்ணே. அப்போ தான் சொன்னார், தானு படம் பண்ண போகிறான், நீ வேணால் முதல்ல பண்ணிக்கோ, நான் சொல்கிறேன் தானு விட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சிவகுமார்கள் வந்து சொல்கிறாரு. ஸோ இப்படியெல்லாம் நடந்தது அந்த டைமில். ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய கைடன்ஸாக இருந்தார் அந்த டைமில். எனக்கு அந்த அப்பா இருந்த டைமில் இவங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது சார். முதல்வர் என்னோடய கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுத்தப்போ எடுத்த ஃபோட்டோ, அது ஒரு மறக்க முடியாது. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் பார்த்துருக்கேன் சாரை பார்த்துருக்கேன். பட் அப்சிகிட்ட சொல்லும்போது எனக்கு சார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னப்போ சரி போட்டலாம் கேட்டார். டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க, வந்தாங்க. அப்போ இன்விடேஷன் கொடுக்க வர்றப்போ எடுத்த ஃபோட்டோ. அப்போ வந்து என்னோடய படங்களை அவர் பார்த்ததில்ல. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்டார் என்னென்ன படங்கள் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். அப்போ நான் ஆணிவேர் அவரை வந்து பார்க்க வைக்கணும் அந்த படம், ஏன்னா அவர் இங்கே ரிலீஸ் ஆகலை, அந்த படத்தை பார்க்கணும்னா அந்த இன்விடேஷன் கூட ஆணிவேர் டிவிடி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி சொன்னேன், நான் இந்த மாதிரி ஆணிவேர்னு ஒரு படம் அங்கே தமிழ் எழுத்தில் போய் பண்ணணும். அப்படியா? அப்புறம் தான் உட்காந்தாரு. என்ன அங்கேயே போய் பண்ணீங்களா? என்ன? ஆமாம், இந்த மாதிரி அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்படியா, நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு வாங்கி வச்சுட்டார். இன்விடேஷன் வந்து வாங்கி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் கழிச்சு தான் என்னோடய திருமணம் நடக்குது, ரிசப்ஷனு. அப்போ வந்து நான் படம் பார்த்துருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்போ ரிசப்ஷன் வந்து பேசும்போது தான் சொன்னார், இந்த மாதிரி தம்பியோட ஆணிவேர் படம் பார்த்தேன்னு ரிசப்ஷனில் பேசினார். அருமை. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, அண்ணனோட பேரை வந்து அங்கே போய் படம் பண்ணியிருக்கான், தமிழ் ஈழத்துக்காக நம்ம மகளுக்காக அங்கே போய் படம் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. கமிங் டு ஃபேமிலி டைம், வித்யா மை ஒய்ஃப் அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ அது வந்து என்னோடய டாட்டர் ஷாம்பவி. லாஸ்ட் இயர் அசர்பைஜானுக்கு வந்து, ஏன்னா கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி 10 years ஆச்சு. நான் எங்கேயுமே கூட்டிகிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது வெளியில். வி டிடன்ட் ட்ராவல் அப்ராட் ஆக்சுவலி ஆஃப்டர் ஹனிமூன். ஸோ வி தாட் ஒரு சேஞ்சாக இருக்குன்னு சொல்லிட்டு வி வென்ட் டு அசர்பைஜான். அப்போ எடுத்த ஒரு ஹாப்பி ஸ்னாப் அது. நன்றி, உங்களுடைய அனுபவங்கள்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.